முதலாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் புதிய தமிழ் புத்தகத்தில் சீரா புராணம் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? சீரா புராணம். சீரா புராணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் சிலபஸில் வந்து டீட்டெயில்டாக கொடுக்குறேன்னா கூட ஜிஎஸ்சில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சங்கால இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரைன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்காக இப்படி முக்கியமான நூல்கள் பற்றி தெரிந்து வைத்துக்கொள்வது நல்லது. இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் முதன்மையானதாக விளங்குவது சீரா புராணம். எதுங்க? சீரா புராணம். சீரா என்பது சீரத் என்னும் அரபு சொல்லின் திரிபு ஆகும். சீரானா என்னதுங்க? சீரத் அப்படிங்கிற அரபு சொல்லின் திரிபு. இதற்கு வாழ்க்கைன்னு பொருள். என்னான்னு பொருள்? வாழ்க்கைன்னு பொருள். புராணம்னா வரலாறுன்னு பொருள். புராணம்னா என்னதுங்க? வரலாறு அப்படின்னு பொருள். எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. சீரா புராணம் முழுமையும் சரிங்களா தூய தமிழ் சொற்கள் வந்துள்ளன, அதுபோல் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அது சரியானா அந்த கூற்று தவறு. ஏன் அப்படின்னா சீரானா அது ஒரு அரபு சொல். சீரத் அப்படிங்கிற அரபு சொல்லின் திரிவு. சரிங்களா? அப்போ அது முழுவதும் தமிழ் சொற்கள் வரவில்லை. வரவில்லை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். புரியுதாங்க? அப்போ சீரா புராணம் முழுமையும் இந்தமாரி செந்தமிழ் சொற்கள் பயின்று வந்துள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. சரிதானே? ரைட். அப்போ சீரானா வாழ்க்கை, புராணம்னா வரலாறு. யாருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னா நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாறு. யாருடைய வாழ்க்கை வரலாறு? நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாறு. என்னுடைய வள்ளல் சீதகாதியின் வேண்டுகோளுக்கு இணங்க உமரு புலவர் இயற்றினார். சரிங்களா? எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உமரு புலவர். யாருடைய வேண்டுகோளுக்கு என்னங்கன்னா வள்ளல் சீதகாதி. வள்ளல் சீதகாதி தான் எழுதுங்கன்னு சொல்கிறார். அவர் வேண்டுகோளை ஏற்று சரி தானே உமரு புலவர் எழுதுகிறார். யார் எழுதுகிறாருங்க? உமரு புலவர். இந்நூலில் பார்த்தீங்கன்னா விலாதத்து காண்டம், நுபத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் அப்படின்னு 3 காண்டங்களை உடையது. விலாதத்து காண்டம், நுபத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் அப்படின்னு 3 காண்டங்களை உடையது. சரிதானே? சரி. விலாந்தத்து காண்டம், நுபத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் அப்படின்னு 3 காண்டங்களை உடையது. எத்தனை காண்டங்களை உடையது? 3 காண்டங்களை உடையது. சரிங்களா? விழாவில் நுழைந்து கிச்சி கிச்சி மூட்டு அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் எழுதுங்க. விழாவில் நுழைந்து கிச்சி கிச்சி மூட்டு. விழாவில் நுழைந்து கிச்சி கிச்சி மூட்டுன்னு வெள்ளிங்க. கிச்சி சரிங்களா? விழாவில் நுழைந்து சரிங்களா கிச்சி கிச்சி மூட்டு. சரிதானே? அப்போ விழாத்து காண்டம், நுபத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் அப்படின்னு 3 காண்டங்களை உடையது. சரிதானே? இந்த காண்டங்களின் பெயரும் பார்த்திங்கன்னா அரபுல தான் இருக்குது. இந்த காண்டங்களின் பெயரும் இதில் தான் இருக்குது, அரபுல தான் இருக்குது. சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா இதற்கு இணையான தமிழ் காண்டங்கள் பார்த்திங்கன்னா பிறப்பியர் காண்டம், செம்பொருள் காண்டம், செலவியர் காண்டம். எழுதுங்க கடனை. பிறப்பியர் காண்டம், செம்பொருள் காண்டம், செலவியர் காண்டம். பிறப்பியர் காண்டம், செம்பொருள் காண்டம், செலவியர் காண்டம். எழுதியாச்சா? பிறப்பியர் காண்டம், செம்பொருள் காண்டம், செலவியர் காண்டம். விலாதத்து காண்டம், நுபத்து காண்டம், ஹிஜ்ரத் காண்டம் 3 காண்டங்கள் பார்த்தோம். அதற்கிடையான தமிழ் காண்டங்கள் பார்த்தீங்கன்னா பிறப்பியர் காண்டம், செம்பொருள் காண்டம், செலவியர் காண்டம். எழுதியாச்சுங்களா? சரி.
இதுக்கு ஷார்ட்கட்டு பிறந்து செம்மையாக செலவு செய். ஷார்ட்கட் மட்டுமே போதும். பிறந்து செம்மையாக செலவு செய். பிறந்து செம்மையாக செலவு செய். ஓகே, அப்போ பிறப்பியற் காண்டம், செம்பொருள் காண்டம், செலவியற் காண்டம் அப்படி 3 இதில் பார்த்தீங்கன்னா அது வந்துருச்சா? ரைட்டு. இது பார்த்திங்கன்னா 3 காண்டங்கள் நூலுடைய இந்த நூலில் 3 காண்டங்கள் இருக்குன்னு இப்போ தான் பார்த்தோம். 92 படலம் இருக்குது. எத்தனை படலம் இருக்குது? 92 படலம் இருக்குது. 5027 விருத்த பாக்களால் ஆனது. பாடல்கள் பார்த்திங்கன்னா 5027. பாடல்கள் எவ்வளோங்க? 5027 பாடல்கள். 5027. என்ன பாவகைன்னா விருத்தப்பா. என்ன பாவகை? விருத்தப்பாவால் அமைந்த முதல் காப்பியம் எது? சீவக சிந்தாமணி. விருத்தப்பாவால் அமைந்த முதல் காப்பியம் அப்படின்னு கேட்டால் சீவக சிந்தாமணி. சரிங்களா? விருத்தப்பாவால் அமைந்த முதல் காப்பியம் கேட்டால் சீவக சிந்தாமணி. சரிதானே? நம்ம இப்போ படிச்சிருக்கிற பற்றி படிச்சுட்டு இருக்கோம். சீரா புராணம் பற்றி படிச்சுட்டு இருக்கோம். சீரா புராணத்துடைய பாடல்களும் விருத்தப்பாவால் ஆனவை. சரிங்களா? கம்பராமாயணம் என்ன பாவகை? விருத்தப்பா தாங்க. என்னதுங்க? விருத்தப்பா. சரிங்களா? விருத்தப்பா பாடுவதில் வல்லவரே கம்பர் தான். சரிங்களா? 10,589 பாட்டு கம்பராமாயணத்தில். 10,589 பாடல்கள் விருத்தப்பா தான். விருத்தப்பா பாடுவதில் வல்லவர்னு கேட்டால் கம்பர். விருத்தப்பாவால் அமைந்த முதல் காப்பியம் கேட்டால் சீவக சிந்தாமணி. சரிங்களா? சீவக சிந்தாமணி என்ன பாவையில் அமைந்திருக்குன்னா என்ன பாவகை? என்னதுங்க? விருத்தப்பா. சரிதானே? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? நூலை முடிப்பதற்கு முன்பே உமறு புலவர் இயற்கை எழுதிய காரணத்தினால் பனு அகமது மரைக்காயர் இதன் தொடர்ச்சியாக சின்ன சீரா என்னும் நூலை படைத்துள்ளார். இன்னொரு கேள்வியும் கேட்பாங்க. உமறு புலவருக்கு முதல்ல வள்ளல் சீதகாதி ஹெல்ப் பண்ணார். சரிதானே? உதவி செய்தார் அப்படின்னு பார்த்தோம். வேண்டுகோளுக்கு தான் எழுதப்பட்டதை உதவி பண்ணார். அப்புறம் அபுல் காசிம்னு ஒருத்தர். அடுத்து யாருங்க? அபுல் காசிம் அப்படின்னு ஒருத்தர். அவர் உமறு புலவருக்கு கடைசியாக உதவி செய்தவர். அபுல் காசிம் யாருங்க? அபுல் காசிம். எழுதிக்கிங்க. எக்ஸாமில் கேட்ட கேள்வி. நான் சொல்லக்கூடியது எல்லாமே எக்ஸாமில் கேட்டது. உமறு புலவருக்கு முதல்ல உதவி செய்தவர் யாருங்க? வள்ளல் சீதகாதி. அவருக்கு அடுத்தது அவருக்கு உதவி செய்தவர் யார் அப்படின்னா உமறு புலவருக்கு உதவி செய்தவர்னா அபுல் காசிம். இந்த எக்ஸாமில் இறுதியாக உமறு புலவருக்கு உதவி செய்தவர் யார் அப்படின்னே கேட்டிருக்காங்க. யாருங்க? அபுல் காசிம். யாருங்க? அபுல் காசிம். சரிதானே? உமறு புலவர் எழுதிட்டு இருக்கும்போதே இறந்து போயிடுறாரு. இந்த நூல் எழுதிட்டு இருக்கும்போதே. அதனால் இந்த நபிகள் நாயகத்தோட வாழ்க்கை வரலாறு முழுமையடையாமல் இருக்குது. அதனால் அந்த விடுபட்ட பகுதியை பனு அகமது மரைக்காயர் எழுதுறாரு. யார் எழுதுறாங்க? பனு அகமது மரைக்காயர் எழுதுறாரு. அதுக்கு சின்ன சீரான்னு பேர். சரிங்களா? சின்ன சீரா. சீரா புராணம் அது பெருசு. இது சின்ன சீரா, இது சிறியது. சரிதானே? ரைட்டு. உமறு புலவர் எட்டயபுரத்தின் அரசவை புலவர். கடிகமுத்து புலவரின் மாணவர். சரிங்களா? சின்ன சீராவில் எவ்வளோ பாட்டுன்னா 2145 பாடல்கள். 2145 பாடல்கள். சீவ சிந்தாமணி இருக்குல்ல, அதில் 3145 பாடல்கள். சீவ சிந்தாமணியில் பார்த்தீங்கன்னா 3145 பாடல்கள். சின்ன சீராவில் பார்த்தீங்கன்னா 2145 பாடல்கள். வேறு என்ன இருக்குது? உமறு புலவர் எட்டயபுரத்தின் அரசவை புலவர். எட்டயபுரத்தின் அரசவை புலவராக இருந்தார். கடிகமுத்து புலவரின் மாணவர். யாருடைய மாணவர்? கடிகமுத்து புலவரின் மாணவர். சரிங்களா? அது தெரிஞ்சுக்கணும். நபிகள் நாயகத்தின் மீது முதுமொழி மாலை என்ற நூலையும் இயற்றியுள்ளார். நபிகள் நாயகத்தின் மீது எதையும் எழுதியிருக்காரு? முதுமொழி மாலை. சரிங்களா? அதில் 80 பாட்டு, 80 பாடல்கள். சரிங்களா? வள்ளல் சீதகாதி, அபுல் காசிம் மரைக்காயர் ஆகியோர் இவரை ஆதரித்தனர். அவங்களே கொடுத்துருக்காங்களா? அபுல் காசிம் பேர் பின்னாடி கொடுத்துருக்காங்களா? சரிதானே?
அப்போ வந்து எக்ஸாமில் பார்த்து ஆன்சர் பண்ணணும். நபிகள் நாயகம் உபர் முதலில் உதவியவர்னு கேட்டால் யாருங்க? கலர் சீதகாதி. சரிங்களா? இறுதியாக உதவியர்னு கேட்டால் அபுல் காசிம். யாருங்க? அபுல் காசிம் மரைக்காயர். சரிங்களா? இதுதான் சீராபுராணத்துடைய வரலாறு. ரைட்டு. இங்கே ஹிஜ்ரத்து காண்டம்னு இருக்குது, மதீனா புக்கப்படலம் அப்படின்னா இருக்குது. சரிதானே? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நுழையும் பாருங்க. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனுமாகிய இறைவனின் திருத்தூதர் நபிகள் நாயகத்தின் சீரிய வரலாற்று இலக்கியம் சீராபுராணம். நபிகள் நாயகத்துடைய வரலாற்று இலக்கியம் தான் சீராபுராணம். இது தமிழ் இலக்கிய மரபுகளை பின்பற்றி எழுதப்பட்ட தலை சிறந்த இஸ்லாமிய இலக்கியம். இது தமிழ் இலக்கிய மரபை பின்பற்றப்பட்டிருக்கானா? பின்பற்றப்பட்டிருக்கு. ஆனால் முழுவதும் தமிழ் வார்த்தைகள் மட்டும்தான் வந்திருக்கா? இல்லை. சரிதானே? பகைமையும் வறுமையும் நோயும் தீண்டா பொருள் வளம் நிறைந்த மதினா நகரில் பகையும் இருக்குது, வறுமையும் இருக்குது, நோய் இருக்குது. நோயும் தீண்டா, பகை இல்லை, வறுமை இல்லை, நோய் இல்லை. சரிங்களா? தீண்டா அப்படின்னா தீண்டாத அப்படின்னு அர்த்தம். பொருள் வளம் நிறைந்த, நிறைய பணம் இருக்குது, செல்வங்கள் இருக்குது. இந்த மதீனா நகரில் தானத்திலும் தவத்திலும் சிறந்து விளங்கிய மக்கள் தீன் நெறியை வளர்த்த பாங்கினை. செலவியர் காண்டம் இங்கே கொடுத்துருக்காங்களா? செலவியர் காண்டம்னு கொடுத்துருக்காங்களா இல்லையா? செம்பொருள் காண்டம், பிறப்பியர் காண்டம், செம்பொருள் காண்டம், செலவியர் காண்டம் அப்படிங்கிறதுல செலவியர் காண்டம் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிதானே? ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிறப்பியர் காண்டம்னு இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா அவர் பிறக்கிறது, வளர்றது அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது செம்பொருள் காண்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இறைவனால் ஆட்கொள்ளப்படுதல். சரிங்களா? அந்த தீ நெறியை வந்து அவர் ஏற்கனவே மெக்காவில் பரப்புவார். சரிதானே? அது செலவியர் காண்டத்தில் பொறுத்த வரைக்கும் அவர் மெக்காவிலேருந்து மெதினாவுக்கு போவார். மெக்காட்டு மெதினாவில் போயிட்டு, மெதினாவில் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சரிங்களா? மெக்காவிலேருந்து எதுக்கு போவார்? மெதினா. அதான் மக்காட்டு மதீனான்னு கூட கொடுத்துருப்பாங்க புக்கில். மக்காட்டு மதீனானும் கொடுத்துருப்பாங்க. புரியுதாங்க? 3 காண்டங்கள் இருக்குது. என்னென்ன காண்டம்? விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். விலாதத்து காண்டம்னா தமிழில் என்ன? பிறப்பியர் காண்டம். அவர் நபிகள் நாயகத்துடைய பிறப்பு வளர்றதை பற்றிலாம் அதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து செம்பொருள் காண்டத்தில் பார்த்தீங்கன்னா, சரிங்களா, அவருக்கு வந்து திருமணம் நடக்கிறது, இறைவனால் அவர் ஆட்கொள்ளப்படுதல் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. செலவியர் காண்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மெக்காவிலேருந்து மெதினா, இவர் வந்து இவர் இறை மறுப்பர்களும் இருப்பாங்க, இவருக்கு எதிர்ப்புகளும் இருக்கும். அதனால் இவர் மெக்காவிலேருந்து எங்கே போயிடுவார்? மதீனாவுக்கு போயிடுவார். சரிதானே? ரைட். செலவு அப்படின்னாவே பயணம். செலவுனாவே என்ன தான்? பயணம்னு ஒரு பொருள் இருக்குது. அதான் செலவியர் காண்டமும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எனது இலங்கை செலவு அப்படின்னு ஒரு நூல் எழுதினார் திருவிக்கா. யார் ஆன்சர் பண்ணது? சரிங்களா? எனது இலங்கை செலவு அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருக்குது. சரிதானே? எனது இலங்கை செலவுனா இலங்கை பயணத்தில் என்ன நடந்தது? அது பயண நூல். அது என்ன நூலுங்க? பயண நூல். பயணம் மேற்கொண்டு அதை பற்றி அங்கே என்ன அவங்களுடைய அனுபவங்கள் எழுதுறது தான் பயண நூல். சரிதானே? புரியுதாங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னு? அப்போ எனது இலங்கை செலவு அப்படின்னு நூல் எழுதினார் திருவிக்கா. அப்போ செலவு அப்படின்னாவே பயணம் தான். செலவுனாவே அதுதான் பயணம் தான். அதனால செலவியர் காண்டம் இருக்குது. அப்போ பயணம். சரிதானே? அவர் வந்து மக்காட்டு மதீனா. சரி, ரைட்டு. சொல்லும் பொருளும் பாருங்கள், மற்றதெல்லாம் விட்டுருங்க. சொல்லும் பொருளும். வரைனா மலை வரை வா, ஏற்கனவே படிச்சிருக்கோம். மலை வரை வா. அடுத்து கம்பளைன்னு இருக்குது. என்னன்னு இருக்குங்க? கம்பளைன்னு இருக்குது. கம்பளைனா பேரொளி. கம்பளைன்னு என்னதுங்க? பேரொளி. லைட்டுக்கு வரும்ல, அந்த ஒளி வந்திருக்கு. சரிதானே? அப்படி தானே? சாரி சவுண்டுக்கு வர ஒளி வந்திருக்குது. அதே சமயத்தில் பேரொளி அப்படின்னு சொல்லி பழைய புத்தகத்தில் இருக்குது. அந்த பேரொளி அப்படின்னு கொடுத்து காந்தி அப்படின்னு பொருள் கொடுத்துருக்காங்க. எழுதிக்கிங்க. லீ மட்டும் மாறுது. சரிங்களா? மத்தல் லகரம் வந்தால் அதுக்கு காந்தின்னு பொருள். மத்தள லகரம் அது வந்தால் காந்தி அப்படின்னு பொருள்.
பேரொளி அப்படின்னா காந்தின்னு பொருள் கொடுத்துருக்காங்க பழைய புத்தகத்தில். சரிதானே? இங்கே வந்திருக்குது பேரொளின்னு என்ன கொடுத்துருக்காங்க? என்னதுங்க? கம்பளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதானே? அடுத்த புடவினா உலகம். இங்கே கம்பளைன்னு கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கணும். புடவினா என்னதுங்க? உலகம். எய்தல்னா அடைதல். துண்ணனா நெருங்கிய. துண்ணுனா என்னதுங்க? நெருங்கிய. சரிங்களா? வாரணம்னா யானை. வாரணம்னா என்னதுங்க? ஓகே. யானையை வாரணும். யானையை வாரணும் அப்படின்னு எழுதிக்கிங்க. யானையை வாரணும். யானையை என்ன பண்ணணும்? வாரணும். சரிதானே? அடுத்து பூரணம் இருக்குது. பூரணம்னா நிறைவு. பூரணம்னா என்னதுங்க? நிறைவு. அடுத்து என்ன இருக்குது? நல்கள்னு இருக்குது. நல்கள்னா அளித்தல். ஏற்கனவே நல்கள்னு எதுக்கு படிச்சிருக்கோம்? நல்கை. சப்சிடி. வெரி குட். நல்கைன்னு என்னதுங்க? சப்சிடி. நல்கைனா சப்சிடி. அடுத்து என்ன இருக்குது? வதுவைன்னு இருக்குது. வதுவைனா திருமணம். வதுவைனா எக்ஸாமில் கேட்டது. திருமணமானால் துணி துவைக்கணும். திருமணமானால் துணி துவைக்கணும். திருமணமானால் துணி துவை. சரிதானே? துவைனா என்னதுங்க? வதுவை அப்படின்னு வந்திருக்கு. சரிதானே? திருமணம் எக்ஸாமில் கேட்டது. அடுத்தது என்ன இருக்குது? கோன் இருக்குது. கோன்னா அரசன் உங்களுக்கு தெரியும். கோன்னா அரசன் தான். கோன்னாலும் அரசன் தான். கோன்னாலும் ஓரம் தூர்மொழி படிச்சிங்களா? கோன்னா என்னது? அரசன். சரிதானே? மறுவிழா அப்படின்னா குற்றம் இல்லாதன்னு அர்த்தம். மறுவிழான்னு அர்த்தம் குற்றம் இல்லாதன்னு அர்த்தம். அடுத்து பார்த்திங்கன்னா தெண்டிரைன்னு இருக்குது. நான் இருக்குங்க? தெண்டிரைன்னு இருக்குது. தெல்லிய நீரலை. தெல்லிய நீரலை. தெண்டிரைன்னு இருக்குது. தெல்லிய நீரலைன்னு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா விண்டுனா திறந்து. விண்டுனா திறந்து. விண்டோவை திறந்து வை அப்படின்னு ஷார்ட்கட் போட்டுருங்க. விண்டோ. விண்டோனா ஜன்னல் தானே? விண்டோவை என்ன பண்ணணும்? திறந்து வைக்கணும். விண்டோவை திறந்து வை. அடுத்து என்ன இருக்குது? மண்டியனா நிறைந்த. மண்டி என்னதுங்க? நிறைந்த. தீன்னா மார்க்கம். தீன் என்னதுங்க? மார்க்கம். சரிதானே? இலக்கண குறிப்பு அடுத்தது பாருங்கள். மடிந்த, மெண்டிய, பூத்த, பொடிந்த இதெல்லாம் பெயரெச்சங்கள். ஏற்கனவே ஒரு சொல் இருக்குது. அந்த சொல்லுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயர்ச்சொல்லை போட்டு 10 பொருத்தமாக இருந்தால் அது பெயரெச்சம். சரிங்களா? இப்போ வந்து எக்ஸாமில் கூட நம்ம டெஸ்ட்டில் கூட கேட்டிருந்தாங்க. சரிங்களா? கொட்டை அப்படின்ட்டு இருக்குது. என்னதுங்க? கொட்டை அப்படின்ட்டு இருக்குது. சரிங்களா? இங்கே என்ன பண்ணணும்? ஒரு சொல் போட்டு பார்க்கணும். ஒரு பெயர் சொல்லை போட்டு பார்க்கணும். சரிதானே? கொட்டை அப்படிங்கிறது பெயரெச்சமா? ஏன் பெயரெச்சம்னு சொன்னீங்க? அதுக்கான காரணம் சொன்னீங்க. ஆணு முடிஞ்சால் சரிங்களா? அந்த முடிகிறது அதெல்லாம் பார்க்கக்கூடாது. சரிதானே? என்ன ரூலு? பெயரை கொண்டு முடியுதான்னு பார்க்கணும். சரிதானே? அப்படி ஒரு பெயரை பொருத்தி பார்த்து பொருத்தமாக இருந்தால் அது பெயரெச்சன்னு கொண்டு வரலாம். இப்போ கொட்டை குமார் அப்படின்றது பொருத்தமாக இல்லை. கொட்டை நினைத்தான் பொருத்தமாக இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்குது. இப்போ இதை நீங்கள் வினை எச்சம் அதுங்க வினை எச்சம் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இங்கே வந்து பொழிந்த அப்படின்ருக்கு. சரிங்களா? பொழிந்த முகம். பொழிந்த முகம். முகம்ங்கிறது ஒரு என்னது? ஒரு பெயர் சொல் தான். பொருத்தமாக இருக்கா? பொருத்தமாக இருக்குது. பூத்த பூ இருக்கா? பொருத்தமாக இருக்கா இல்லையா? அப்போ ஒரு பெயர் சொல்லை பொருத்தி பார்க்கணும். இப்போ வந்து ஓடியன் இருக்குது. என்னான் இருக்குங்க? ஓடியன் இருக்குது. இது பெயரெச்சமா வினையச்சமா? என்னதுங்க? பெயரெச்சம். ஓடிய குமார் பொருத்தமாக இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்குது. சரிங்களா? இப்போ ஓடிய நினைத்தான் பொருத்தமாக இருக்கா? இல்லை. ஓட நினைத்தான்ங்கிறது பொருத்தமாக இருக்குது.
சரிதானே? ஓட நினைத்தாங்கிறது பொருத்தமாக இருக்குது. ஓட குமார் பொருத்தமாக இருக்கா? இல்லை. இப்படி அந்த சொல்லுக்கு பின்னாடி ஒரு பெயர் சொல்லையும் ஒரு வினை சொல்லையும் பொருத்தி பார்க்கணும். அப்படி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சரிதானே? ஆளில் பார்த்தீங்கன்னா வினை எச்சமும் வரும், பெயர் எச்சமும் வரும். சரிதானே? எதுக்கு அந்தமாரி கேள்விலாம் கேட்குறாங்க எக்ஸாமில்? அது ஆண் வந்தால் நீங்கள் அதேமாரி பெயர் எச்சம்னு போடுவீங்கன்னு தான் கேட்குறாங்க. வந்துச்சுன்னா நீங்கள் பெயர் எச்சம் போடுவீங்கன்னா எக்ஸாமில் கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், மலிந்த, வண்டியை, பூத்த, பொடிந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இடன் இருக்குது. என்னன்னு இருக்குங்க? இடன்னா ஈட்டுப்பொடி. சரிங்களா? என்னான்னு வந்திருக்கணும்? இடம்னு வந்திருக்கணும். பெரும்புகழ், தண்டீரையெல்லாம் பண்பு தொகைகள். சரிதானே? அடுத்து பொன்னகர் இருக்குது. என்ன இருக்குதுங்க? பொன்னகர் இருக்குது. பொன்னகர் பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு இருக்குது. இருக்கா? இருக்குது. ஐயாளுக்கும் இன்னது கண். சரிங்களா? பொன்னாலான நகரை, பொன்னாலான நகர், அது போலாம் வருது. அடுத்து பாருங்கள், மாநகர், உருபகை, அதெல்லாம் உரிச்சொல் தொடர்கள். உரிச்சல் தொடர்லாம் பார்த்து வச்சுக்கணும். மா வருது, உரு வருது, அதெல்லாம் உரிச்சொல் தொடர்கள். தானமும் ஒழுக்கமும், தவமும் ஈகையும், உம்னு 2 தடவை அப்படி வெளிப்படையாகவே வந்திருந்ததுன்னா அது என்னதுங்க? எண்ணுமை. மறைந்து வந்தால் உண்மை தொகை. சரிதானே? சம்டைம் நம்ம எல்லா ஆப்ஷனும் தெரியும்னு இருக்காது. ஆன்சரிங் பை ஒமிட்டிங் அப்படின்னு ஆன்சர் பண்ணுவோம். இது கிடையாது, இது பொருந்தாது, இது பொருந்தாது நீக்கி மீது எது இருக்கோ அதை பொறுத்துறோம். ஓகே, வேறு என்ன இருக்குது? பகுப்பது பொருள்லாம் பார்த்து வச்சிங்க, பெருசாக எதுவும் இல்லை. புணர்ச்சி விதி, அதில் பார்த்திங்கன்னா அரும்பொருள்னு இருக்குது. அருமை கூட்டல் பொருள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஈறுபுதல் விதிப்படி மை போயிடுச்சு. அப்போ அரு கூட்டல் பொருள் இருக்குது. இனமிகள், இனம் மிகுந்து, மிகுந்து, சரிங்களா, வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், மலை என்னன்னு இருக்குது. மனை என்னன்னு இருக்குது. மனை கூட்டல் என, மனை கூட்டல் என. ஏன் ஈ வருது? ஈ வையவும் ஏனைய உய் வையவும் ஏமுன் இருமையும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அந்த மனைன்னு இருக்குது. அப்போ கடைசியில் ஐ வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? ஐ வந்திருக்கு. ஐ வந்தால் ஈ தான் வரும், உடம்படு மெய்யாக வரும். அடுத்து பார்த்திங்கன்னா அகநானூறு இருக்குது. என்ன இருக்குது? அகநானூரில் இருக்குது. அகநானூறு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிதானே? நம்ம இதுவே கொஞ்சம் எக்ஸஸாக தான் படிக்கிறோம். தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜிஎஸ்க்காக தான் இந்தளவுக்கு டெப்த்தாக படிக்கிறோம். இல்லைனா இந்தளவுக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஏற்கனவே தெரியும், நிறைய முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 8 தொகை நூல்கள் 8 தொகை நூல்கள் அப்படின்னாவே ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள். தொகை நூல் அப்படின்னாவே என்னதுங்க? ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இருப்பாங்க. சரிங்களா? இங்கே வந்த பாட்டு எழுதுனவங்க பார்த்தீங்கன்னா வீரை வெளியின் தித்தனார், வீரை வெளியன் தித்தனார், அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அகநானூறு நூல்வெளி அதில் பார்க்குறோம். அதில் அகநானூறு பார்த்திங்கன்னா 145 புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு கொடுத்துருக்காங்களா? தொகை நூல்னாவே ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள். அதே அகநானூரில் எத்தனை ஆசிரியர்கள்? 145 ஆசிரியர்கள். எத்தனை ஆசிரியர்கள்? 145 ஆசிரியர்கள். சரிதானா? ரைட்டு. இது களிற்றியான் நிறை, மணிமடி பவளம், நித்தில கோவை என்றும் 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதை பார்த்திங்கன்னா எப்படி பிரிச்சிருக்காங்க? களிற்றியான் நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை. களிற்றியான் நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை அப்படின்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்நூலுக்கு நெடுந்தொகை 400 இன்னொரு பேர் இருக்குது. அகநானூருக்கு இன்னொரு பேர் என்னங்க? நெடுந்தொகை 400. அகநானூறு எத்தனை பாட்டு? 400 பாட்டு. பேர்லேயே இருக்குது. அகநானூறு அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா? அகம் சார்ந்தது, பெயர்லேயே இருக்குது. சரிதானே? இந்த 8 தொகை நூலில் ஒரு நூல் மட்டும் பரிபாடல் மட்டும் அகமா புறமாயிட்டு சந்தேகத்தூரின்னு பார்த்தோம். 2 நூல் பப்பு, அது 10 புறநானூறு புறம்பட்டியதுன்னு பார்த்தோம். ஏனைய 5 நூல்கள் அகம்பட்டியதுன்னு பார்த்தோம். அந்த வகையில் அகநானூறு அகம்பட்டியது. சரிதானே? அப்போ நெடுந்தொகை 400 இன்னொரு பேர் இருக்குது. இதுக்கு பேர்னா இன்னொரு பேர் என்ன இருக்குது? நெடுந்தொகை 400 இருக்குது. சரிதானே? அகம்பாவத்தால் நெடுந்தொகையை இழந்து விட்டேன் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் இருக்குதுங்க. அகம்பாவத்தால் நெடுந்தொகையை இழந்து விட்டேன். அகம்பாவத்தால் நெடுந்தொகையை இழந்து விட்டேன்.
அகம்பாவத்தால் நெடுந்தொகையை இழந்து விட்டேன். அகம்பாவம் அப்படின்னா அதுங்க அகநானூறு. சரி, நெடுந்தொகை அப்படின்னா நெடுந்தொகை 400. நெடுந்தொகை இழந்து விட்டேன்னா பொருள் கிடையாது. அதுக்கு ஷார்ட்கட்டில் குறுக்கு அப்படி கோடு போட்டு வச்சுக்கணும். அந்த வார்த்தையும் தெரியணும். குறுக்க கோடு போட்டுக்கிட்டோம்னா இந்த ஷார்ட்கட்டில் அதுக்கு எதுவும் பொருள் இல்லைன்னு அர்த்தம். சரி தானே? அந்த சொல் மீது என்ன பண்ணிக்கணும், எந்த சொல்லுக்கு பொருள் இல்லையோ அது மேலே குறுக்கடி கோடு போட்டுக்கணும். அப்போ தான் எக்ஸாமில் குழப்பம் இல்லாமல் இருக்கும். அகம்பாவத்தால் நெடுந்தொகையை இழந்து விட்டேன். சரி தானே? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? இந்நூலின் தொகுப்பு முறையில் ஒரு ஒழுங்கு உண்டு. வீரவெளி நிறுத்தினால் பாடிய ஒரே ஒரு பாடல் பாட பொதியாக இடம்பெற்றுள்ளது. சரி தானே? ரைட்டு. நேற்று கூட போதனார் ஒரே ஒரு பாட்டு தான் பாடியிருக்காரு. அதனால் எக்ஸாம் என்னதுங்க, அந்த பாட்டு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. எத்தனாவது பாட்டை பாடினார், அவங்க எது வேணால் எங்கள் கேள்வியாக கேட்பாங்க. அட்டை படித்து வச்சுக்கணும். சரி தானே? இந்த நூலுடைய தொகுப்பு முறையில் ஒரு ஒழுங்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. சரி தானே? இந்த நூலுடைய தொகுப்பு முறையில் ஒரு ஒழுங்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சரிங்களா, திணை இருக்குது, சரிங்களா, பாடலுடைய வரிசை இருக்குது, எண்ணிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாலை திணைக்கு பார்த்தீங்கன்னா 1 3 5 7ன்னு இருக்குது. 1 3 5 7ன்னு இருக்குது. சரிங்க? அப்போ ஒற்றைப்பாலை அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் போடுங்க. என்னதுங்க? ஒற்றைப்பாலை. சரிங்களா? ஒற்றைப்பாலை. அதுனா ஒற்றைப்பாலை ஒற்றைப்படை எண்கள் வந்தால் அது பாலை திணைக்குரியது. 1 3 5 7 9 11 13, சரிங்களா, 15 17 அப்படின்னு 19ன்னு போயிட்டு இருக்கோம். மொத்தம் எத்தனை பாட்டு? அகநானூரில் எவ்வளோ பாட்டு? 400 பாட்டு. அதில் ஒற்றைப்படை எவ்வளோ வரும்? பாதிக்கு பாதி ஒற்றைப்படை வரும் தானே? அதனால 200 பாடல்கள். அதனால் 200 பாடல்கள் என்னான்னு இருக்குங்க, ஒற்றைப்பாலைன்னு இருக்கு. அப்போ ஒற்றைப்படை எண்கள் வந்தாவே அது என்னது? பாலை திணைக்கு உரியது. சரி தானே? 313 எந்த திணை? பாலை திணை. 317 401 தமிழ் 400 பாட்டு தான். சரி, ஓகே. இதுதான் சைக்காலஜி ரீதியாக நம்ம இதே மாதிரி தான் பண்ணுவோம். அப்போ எக்ஸாமில் ஏதாவது கொஷின்ஸ்லாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி வந்துகிட்டே இருப்போம். திடீர்னு ஒன்று மாற்றி கொடுப்பாங்க. சரி தானே? ரைட், இருக்கட்டும், பரவாயில்ல. அடுத்து குறிஞ்சி திணைக்கு பார்த்தீங்கன்னா 2 8 குறுக்க போகலாம். 2 8 குறுக்க போகலான்னு ஒரு ஷார்ட்கட் போடுங்க. ஒற்றைப்பாலைன்னு ஏற்கனவே போட்டுட்டோம். இப்போ 2 8 குறுக்க போகலாம். 2 8 குறுக்க போகலாம். 2 8 குறுக்க போகலாம். சரி தானே? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? 2 8 குறுக்க போகலான்னா 2 8 12 18 22 28 அப்படிலாம் வந்தால் எந்த திணை? சரி தானே? 392 எந்த திணை? 392 எந்த திணை? எந்த திணைங்க? ஏன் 2ல் முடிஞ்சாலும் 8ல் முடிஞ்சாலும் எந்த திணை? குறிஞ்சி திணை. சரிங்களா? ரைட்டு. அப்போ 80 பாடல்கள் இருக்குது. எத்தனை பாடல்கள் இருக்குது? 80 பாடல்கள் இருக்குது. சரி தானே? மொத்தம் 10, 1லேருந்து 10 வரைக்கும் 2 8 2 தானே? எத்தனை இருக்குது? 2 இருக்குது. சரி தானே? 10ல் 2 முறை வருது. சரிங்களா? அப்போ 400ல் எத்தனை முறை வரும்? 10ல் 2 முறை வருது. அப்போ 400ல் எத்தனை முறை வரும் அப்படின்னு தான் கேள்வி. சரிங்களா? அடிச்சிட்டோமா? 40யும் 2யும் பெருக்குனா 80 வருமா? அதனால தான் இங்கே எத்தனை பாடல்கள் கொடுத்துருக்காங்க. எதுவுமே மனப்பாடலாம் பண்ண தேவையில்லை, புரிஞ்சுக்கிட்டால் போயிட்டே இருக்கலாம். சரி தானே? அப்போ 2 8 குறுக்க போகலாம். அப்போ 80 பாடல் இருக்கும். அடுத்து முல்லைத்திணைகள் பாருங்கள். 4 14 24 34 384 இப்படி எனிதிங் 4ல் முடிஞ்சிச்சுன்னா அது எந்த திணை? முல்லைத்திணை. 4 முள்ளு அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் போடுங்க. 4 முள்ளு. 4 முள்ளு. சரி தானே? 4ன்னு என்ன அர்த்தம்? 4ல் முடியும். 4 14 24 34 44 54 64 இப்படி போயிட்டே இருக்கும். சரி தானே? இப்போ பார்த்தீங்கன்னா 10ல் எத்தனை நாள் இருக்கு? 10ல் எத்தனை நாள் இருக்கு? ஒரே ஒரு நாள் தான் இருக்குது.
சரி தானே? அப்போ 400ல் எப்படி இருக்கும்? இங்கே பாருங்கள், இந்த 0க்கும் இந்த 0க்கும் போயிருதா? 40 1 இருக்குன்னா 40. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடியூசி மருதம். அடுத்து என்னதுங்க? மருதத்தை பார்த்தீங்கன்னா 6 16 26 36 வரும். அப்போ 6ல் முடிஞ்சால் என்ன திணைங்க? மருதத்திணை. என்ன திணைங்க? அதனால் அருமருந்துன்னு ஒரு ஷார்ட்கட் போடுங்க. அருமருந்து. அருன்னா 6ன்னு அர்த்தம், மருந்துன்னா மருதத்திணைன்னு அர்த்தம். என்ன திணைங்க? மருதத்திணைன்னு அர்த்தம். சரிதானே? புரிந்ததா? வெரி குட். அப்போ வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ல் எத்தனை 6? ஒரு 6 தானே? அப்போ 400 இருக்குது. சரி தானே? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 0க்கும் இந்த 0க்கும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா 40 பாட்டு. எத்தனை பாட்டுங்க? 40 பாட்டு. சரி தானே? அடுத்து என்ன இருக்குது? நெய்தல் இருக்குது. 10 20 30 40 அப்படின்ட்டு இருக்குது. சரி தானே? அப்போ நெய் பத்தலை அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் போட்டுங்க. நெய்னா அது நெய் பத்தலை அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் போட்டுக்குங்க. ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? நெய் விலை 10 ரூபான்னு சொல்லியிருக்கேனா? சரி, ஒன்றும் எல்லாமே ஒன்று தான். நெய் விலை 10 ரூபா. நெய் விலை என்னதுங்க? 10 ரூபா அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் போட்டுக்குங்க. ஷார்ட்கட்டுக்கு மட்டும் நெய் விலை 10 ரூபாய். நெய் விலை 10 ரூபாய். ஓகே. அப்போ என்ன அர்த்தம்? நெய்னா நெய்தல் திணைன்னு அர்த்தம். 10 ரூபாய் அப்படின்னா 10ன்னு அர்த்தம். சரி தானே? அப்போ பார்த்தீங்கன்னா அதுபோல் 10ம் அந்த ஃபஸ்ட்டு 10 ஒரு 10ல் ஒரு முறை தான் 10 வரும். அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி 40 பாட்டு வரும். எவ்வளோ பாட்டு வரும்? 40 பாட்டு வரும். சரி தானே? இதில் பார்த்தீங்கன்னா 2 8ல் குறுக்க போகலான்னு சொல்லியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திணையில் 80 பாட்டு, பாலை திணை ஒற்றை பாலைன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதெல்லாம் 200 பாட்டு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இது இல்லாமல் இதை தொகுப்பித்தவர் யார்? அகம் முக்கியமாக உறுத்துகிறது ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். அகம் முக்கியமாக உறுத்துகிறது. அகம் முக்கியமாக உறுத்துகிறது. அகம் முக்கியமாக உறுத்துகிறது. அகம் முக்கியமாக உறுத்துகிறது. அப்போ என்ன அர்த்தம்? அகநானூறு, நூலின் பெயர் அகநானூறு. சரிங்களா? அதை வந்து தொகுப்பித்தவர், 2வது ஷார்ட்கட் இருக்கிறது தொகுப்பித்தவர். சரிங்களா? உக்கிர பெருவெழுதி அவர் தான் தொகுப்பித்தவர். சரிங்களா? உருத்திர சன்மர், உருத்திர சன்மர் அவர் தான் யாருங்க? தொகுத்தவர். அவர் தான் யாருங்க? தொகுத்தவர். அகம் முக்கியமாக உறுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். வாட் எல்ஸ்? சரி தானே? இதில் சொல்லும் பொருளும் பாடலுடைய பொருள் பாருங்கள். இங்கே பெருங்கடல் முகந்த இருங்கலை கொன்மு அப்படிலாம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொல்ல வந்த கருத்தை உள்ளுரை இறைச்சி வழியாக உரைப்பது அகநானூற்று பாடலின் சிறப்பு. ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிட்டோம். அப்படி தானே? நம்ம இலக்கணம் படிக்கும்போதே படித்தோம். உள்ளுரையுமே உள்ளுரை இறைச்சி மறைமுகமாக சொல்லுவாங்க. சரி தானே? ரைட்டு. அதனை பாடும் கவிஞர் சொல்லின் பயன்பாடு குறையாமல் கூறுவதோடு மரபின் நாகரிகம் குறைபடாதும் கூறவும் வேண்டும். அன்பை மறைக்கவும் வேண்டும், பயன்பாடு கருதி வெளிப்படுத்தவும் வேண்டும். அன்பை வந்து எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையாக பேசவே மாட்டோம். அன்பை மறைமுகமாக சொல்லணும். அதே சமயத்தில் வந்து வெளிப்படுத்தவும் வேண்டும். தலைவியை தலைவன் சந்திக்க வேண்டிய குறியிடத்தை பற்றிய குறிப்பை பொதிந்து வெளியிடுவது தோழியின் பொறுப்பு. சரி தானே? எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். இங்கே வந்திருக்க பாடலுடைய சொல்லும் பொருளும் பாருங்கள். கொன்முனா என்னதுங்க? மேகம். சரிங்களா? என்ன ஷார்ட்கட்டு? மேகம் கொண்டுடுச்சா? மேகம் கொண்டுட்டு போச்சா? மேகம் கொண்டுட்டு போச்சு. மேகம். சரிங்களா? கொண்டு விட்டு போச்சுன்னு எழுதிங்க. கொண்டு விட்டு போயிடுச்சு. மேகம் கொன்று விட்டுன்னு கூட நீங்கள் போட்டுங்க, தப்பு இல்லை. மேகம் கொன்று விட்டு போயிடுச்சு. ஷார்ட்கட்டில் நம்ம கொச்சையாக தான் எழுதுகிறோம், பேச்சு வழக்கிலே எழுதுகிறோம். சரிதானே? மேகம் கொன்றுட்டு போயிடுச்சு. அப்போ கொன்முன்னா மேகம்னு அர்த்தம். சரிங்களா? விசும்புனா வானம்னு அர்த்தம். வானம் விசும்புகிறது. எக்ஸாமில் கேட்டது PYQ ஒரு 5 முறைனாலும் கேட்டிருப்பாங்க. விசும்புனா என்னான்னு. வானம் விசும்புகிறது. ஷார்ட்கட் என்னதுங்க?
வானம் விசும்புகிறது. வானம், சரிங்களா, வானம் விசும்புகிறது. வானம் விசும்புகிறது. அடுத்து என்ன இருக்கு? சமம்னா போர், சமமான போர், சமமான போர், சமமான போர். அடுத்து பார்த்தீங்கன்னா அரவம் இருக்கு. என்னன்னு இருக்கு? அரவம் இருக்கு. அரவம்னா ஆரவாரம். அரவம்னா என்னதுங்க? ஆரவாரம். நமக்கு தெரியும்ல. சரி, பாம்புன்னு ஒரு மீனிங் இருக்குது. பாம்புன்னு ஒரு மீனிங் இருக்குது. இங்கே வந்து ஆரவாரம். இங்கே வந்து என்ன பொருள் வந்திருக்கு? ஆரவாரம். அடுத்து ஆயம். ஆயம்னா என்னதுங்க? சுற்றம். ஆயம்னா என்னதுங்க? சுற்றம், உறவினர்கள். சரிங்களா, அதான் சுற்றம். அடுத்து தடலைன்னு இருக்குது. தடலை தட்டைனா பறவைகளை ஓட்டும் கருவிகள். சரிங்களா, பறவைகளை ஓட்டும் கருவிகள். இன்றைக்கெலாம் வந்து என்னது, பறவை வருது, குரங்கு வருதுன்னா அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பீக்கர் மாதிரி இருக்குது. செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கிங்க, அது மட்டும் சவுண்டு எடுப்போம். நாய் குறைக்கிற மாதிரி, சரி தானே, பயங்கரமாக சவுண்டு எடுப்போம். அதுக்கு வந்து மயில்லாம் இருக்கும், சரி தானே. அப்போ வந்து நம்ம பயிரிட்ட பயிரை வந்து அங்கே வந்து சாப்பிட்டு அழிக்க, அது பசிக்காக வருது, நமக்கு அது அழிக்குது. வேறு வழியில் அது சாப்பிட்றதுக்கு வேறு எதுவும் கிடைக்கல. நம்ம என்ன பயிர் பண்ணியிருக்கோமோ அதை சாப்பிட வந்திருக்கு. அதனால் என்ன பண்ணோம், அதை ஓட்டுறதுக்கெலாம் வச்சுருக்கோம். ஏற்கனவே தடலை தட்டையெல்லாம் வந்து பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுவாங்க, சத்தம் எழுப்பி நம்ம பறவையை ஓட்டுவாங்க. ரைட்டு. பாடலுடைய பொருள் பாருங்கள். தலைவனுக்கு குறியிடம் சொல்லும் தோழி மேகத்திடம் சொல்வது போல் சொல்கிறாள். பெருங்கடலில் நீரை முகந்து கொண்டு செல்லும் மேகம் கூட்டமே. இப்போ வந்து தலைவி எங்கே மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். அதை என்ன பண்ண முடியாது, டேரெக்டாக தலைவன் வருவார், நீ என்ன பண்ணுவியா, தலைவி அங்கே இருப்பா, போய் மீட் பண்ணு அப்படின்லாம் சொல்ல முடியாது. சரி, ஆணும் பெண்ணுலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் பேசிக்க முடியாது. சரி தானே. அதனால் மேகத்துக்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறா. சரி தானே. பெருங்கடலில் நீரை முகந்து கொண்டு செல்லும் மேக கூட்டமே, வானம் இருளும்படி உலாவுகிறாய், போர் முரசம் போல் முழங்குகிறாய், முறைமை தெரிந்து அறநெறி பிழையாமல் திறமையுடன் ஆளும் அரசனின் போர்க்களத்தில் திறமைமிக்க போர் வீரன் சொல்ற்றும் வாள் போல மின்னுகிறாய். முழக்கமும் மின்னலுமாக நாள்தோறும் வெற்று ஆரவாரம் செய்கிறாயா. சத்தம்லாம் வருது, ஆனால் நீ உண்மையிலே மழை பொழியிறியா? வெற்று ஆரவாரம் செய்கிறாயா அல்லது மழை பொழிவாயா? இதெல்லாம் வந்து என்ன, மேகத்துக்கிட்டியா சொல்கிறா, தலைவன்கிட்ட சொல்கிறா, நீ சும்மா ஆள் தான் சவுண்டு பீஸு அப்படிம்பாங்கள, சவுண்டு விடுவ, பேசுவ, ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்கள. பேச்சு தான், பேச்சு இல்லைன்னா நாய் குணம் இதை கவிட்டு போகலான்னு சொல்லுவாங்களே. அதுபோல் பார்த்தீங்கன்னா, மழை பொழிவாயா அல்லது பொன்னென்ன மலர்ந்த வேங்கை மலரை கட்டி அணிந்து கொள்ளும் தோழியர் ஆயத்தோடு மெல்ல மெல்ல நடந்து குறுமகள் திணை புனம் காப்பாள். அப்படி இல்லை, அப்படி இல்லைன்னா அங்கே தலைவி பார்த்தீங்கன்னா திணைப்புணம் காப்பாள் அங்கே இருக்கா. தழலை தட்டை ஆகிய கருவிகளில் ஒளி எழுப்பி பறவைகளை ஓட்டி கொண்டு காப்பாள். அவள் அசோக இலைகளால் தழையாடை அணிந்திருப்பாள். குறமகள் அப்படி திணைப்புணம் காக்கும் பகுதியிலும் நீ மழை பொழிவாயா? சரிதானே. தலைவி அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கா, அங்கே வந்து தழலை தட்டையெல்லாம் பயன்படுத்தி ஒளி எழுப்பி பறவைகளை ஓட்டிகிட்டு இருக்கா. நீ வந்து அங்கே மழை பொழிவியா பொழிய மாட்டியா அப்படின்னா அங்கே நீ வருவியா வர மாட்டையா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. இதில் என்ன சொல்கிறாங்க, தலைவி திணைப்புணம் காக்கும் இடத்துக்கு தலைவன் வரலாம் என்பது குறிப்பு. அவங்க மேகத்தில் பேசுகிறமே பேசினாங்க, நீ மழை இங்கே தான் மழை பொழிவியா பொழிய மாட்டியா, வெற்று ஆரவாரம் தான் பண்ணுவியா அப்படின்னா தலைவி அங்கே இருக்கா. அங்கே வந்து சரிங்களா, அங்கே விளைநிலத்தில் பார்த்தீங்கன்னா பறவையை ஓட்டிகிட்டு இருக்கா, அங்கே நீ வருவியா வரமாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இது இறைச்சி பொருள். சரி தானே. இலக்கண குறிப்பு பாருங்கள். வலையி அசையின் இருக்கு. ஈ வந்தால் சொல்லி சேலப்படை. ஈய சரிங்களா. அளபடைகள் வந்து 3 வகைப்படும் பார்த்தோம். அதில் ஈ அளபெடுத்திருந்தால் என்னதுங்க, சொல்லி சேலப்படை. இளிச்ச வயன்னு சொல்லுன்னு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். இளிச்ச வயன்னு சொல்லு, இளிச்ச வயன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இளிச்சவாயின்னு சொல்லு. இளிச்சவாயின்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிதானே.
அப்போ ஈ அளப்படுத்திருந்தாலே இங்கே வலை ஈன்னு இருக்குது, சரி தானே? வலை ஐக்கு எது அளப்படுக்கும்? வலையும் தானே இருக்குது. லைன்னு என்ன அர்த்தம்? ஐக்கு என்ன அளப்படுக்கும்? ஈ அளப்பெடுக்கும். உயிரிழப்படை ஒட்டலப்படை பார்த்துருக்கமா இல்லையா? ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அரண் திறன்லாம் ஈற்றுப்போலிகள், அறம் திறம் அப்படின்னு வந்திருக்கணும். அடுத்தது பிழையான் இருக்குது, பிழையாதன் வந்திருக்கணும். அப்போ பிழையாதன் வந்தால் ஈர்கட்ட எதிர்மறை, பிழையாதன் வந்தால் எதிர்மறை பெயரச்சோம். ஆனால் தா வந்து கெட்டுருச்சு, தா வந்து கெட்டதால் பிழையாங்கிறது வந்து ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சோம். அடுத்து அருஞ்சமம் அப்படின்னு இருக்குது. என்னான்னு இருக்குங்க? அருஞ்சமம் இருக்குது. அப்படின்னா அது அருமை வருது, சரிதானே? அது வந்து பண்பு தொகை. என்னதுங்க? பண்பு தொகை. அடுத்து எரிவாள்னு இருக்குது. என்னான்னு இருக்குங்க? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? கண்டிப்பாக நான் ஒரு கொஸ்டின் செட்டராக தான் இந்த கேள்வி கேட்பேன். இது வந்து எரிவாள் அப்படின்னு இருக்குது, இது வினைத்தொகை. இது வந்து தூக்கி எரிவாள் அந்த பொருளில் வரல. வினைத்தொகுதியை வந்து பிரித்தால் முதல்ல வந்து கட்டளை பொருளில் வரும் அப்படிங்கிறாங்க. சரி, நீங்கள் பொருத்தி பார்த்துக்கங்க, ஓகேவா? புரியுதா இல்லையா? எரிவாள் என்னது? வினைத்தொகை. ஊறுகாய் என்னது? அப்போ ஊறு அப்படிங்கிறத வந்து பிரிக்கிறோம், சரிங்களா? என்னதுங்க? வினைத்தொகையில் வலி மிகாது. ஏன்னா அடுத்தடுத்த கண்டிஷன் போயிட்டே இருக்கீங்க. சரி, ஓகே, சரிதானே? வலி மிகுமா? வினைத்தொகைலாம் மிகாது. இங்கெல்லாம் எங்கேயும் மிகலை, சரிதானே? எரிவாள்கிறது வினைத்தொகை, சரிதானே? எரிவாள்கிறது என்னதுங்க? வினைத்தொகை, சரிதானே? பார்த்து வச்சுக்கணும், எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ரைட். வேறு என்ன இருக்கு? இது வந்து இந்த அதுக்கு அடுத்த பக்கத்தில் முதல் பொருள், உரிப்பொருள், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்து இருந்திருக்கோம். 10th கூட படித்தோம், அப்படி தானே? படித்தோமா இல்லையா? யாராவது படிக்காதவங்க இருக்கீங்களா? ஷார்ட்கட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கணும். அது என்ன இருக்குது? இந்த கருப்பொருள் அதுக்குமே நடத்தியிருக்கோம். கருப்பொருளுமே என்ன பண்ணியிருக்கோம்? நடத்தியிருக்கோம். ரைட்டு. அதாவது பிம்பம்னு சொல்லிட்டு பிரபஞ்சன் எழுதுனது வந்துருக்கு. பிரபஞ்சம்லாம் சிலபஸில் ஒன்றும் மென்ஷன் பண்ணல, சரி தானே? இருந்தாலும் என்ன மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, புதுச்சேரியை சேர்ந்த பிரபஞ்சனி இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம். அவருடைய இயற்பெயர் என்னதுங்க? வைத்தியலிங்கம். இயற்பெயர் வைத்தியலிங்கம். இவர் சிறுகதை, புதினம், இதெல்லாம் வந்து நாடகம், கட்டுரை, இப்படி இலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் இயங்கு வருபவர். 1995 இவருடைய வரலாற்று புதினமான வானம் வசப்படும், அது பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றது. எந்த ஆண்டு? 1995. 1995, சரிதானே? எந்த நூல்? வானம் வசப்படும், சரிங்களா? வரலாற்று புதினம் கொடுத்துருக்காங்க. எவ்வகைன்னு கேட்பாங்க, சரிங்களா? ஒரு நூல் வந்து நாடகமா, புதினமா, சரிங்களா, குறுநாவலா, இல்லை வரலாற்று நூலா, என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எவ்வகை வகைப்பாட்டில் வைக்கப்பட்டிருக்குன்னா அது வந்து புதினம், வரலாற்று புதினம். சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய படைப்புகள் பார்த்திங்கன்னா தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, பிரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மன் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, சரிங்களா? இவருடைய நாவல்கள்லாம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதுவார். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதுவார். இப்போ வானம் வசப்படும், வானம் வசப்படும், சரிங்களா? அது பார்த்திங்கன்னா அவருடைய கதைகள் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பார். சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலத்தை வென்ற கலை அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஜிஎஸ் ஆஸ்பெக்டில், சரிங்களா, தமிழர்களுடைய கலை, பண்பாடு, நாகரிகம், அதன் அடிப்படையில் வந்து இதிலேருந்து கேள்விகள் வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம், சரிதானே? பார்த்திங்கன்னா கலையும் அறிவியலும் மனித உலகுக்கு 150ஆம் பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு புது புக்கில் 150ஆம் பக்கம், பழைய புத்தகமாக தான் 172ஆம் பக்கத்தில் இருக்குது. கலையும் அறிவியலும் மனிதகுல வளர்ச்சியுடன் பின்னி பிணைந்தவை. மனிதனின் படைப்பு திறனால் உருவானவை கலையாகும். அது நம் மனதில் அழகுணர்வை ஏற்படுத்தி மகிழ்வை தருகிறது.
நுண்கலை, பயன்கலை, பருண்மைக்கலை, கவின்கலை, நிகழ்த்துக்கலை என கலைகள் பல வகைப்படும். சரிதானே? ரைட். கலை ஒரு சமூகத்தின் நாகரிகத்தையும் பண்பாட்டு மேன்மையையும் எதிரொலிக்கிறது. தமிழகத்தில் பழங்காலத்திலேயே சிற்பம், கட்டடம், ஆடல், பாடல் முதலிய கலைகள் சிறப்புற்றிருந்தன. 1000 ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாக காட்சியளிக்கும் தஞ்சை பெரிய கோவிலின் கட்டட கலைநுட்பம் நம்மை வியப்படைய செய்கிறது. இதுதானே? இப்படி பல்வகையான கலைகள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நுண்கலை, பயன்கலை, பருண்மைக்கலை, கவின்கலை, நிகழ்த்துக்கலை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்படி கலைகள் பற்றி 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துலேயும் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு கொஷின் 2 கொஷின் வந்து உங்களுக்கு அதிலெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ரைட். அதில் பார்த்தீங்கன்னா இடதுகை பக்கத்தில் 2வது பேராவில் பெரிய கோவிலின் கோபுரங்களில் உயரமானது கேரளாந்தகன் கோபுரம். இந்த கோபுரங்க கேரளாந்தகன் கோபுரம். ராஜராஜன் 988ஆம் ஆண்டு சேர நாட்டை வெற்றி கொண்டதை போற்றும் வகையில் இக்கோபுரத்திற்கு கேரளாந்தகன் வாயில் கோபுரம், கேரளாந்தகன் வாயில் கோபுரம் அப்படின்னு என பெயரிடப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதானே? இந்த பக்கத்தில் இடதுகை பக்கத்தில் 2வது பேரா. சரிதானே? இருக்கா? எந்த ஆண்டு? 988. யாரை வீழ்த்தினார்? சேரரை வீழ்த்தினார். அதனால் கேரளாந்தகன் சரிங்களா வாயில் கோபுரம் அப்படின்னு அதுக்கு பெயர் வச்சுருக்காங்க. சரிதானே? தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கத்தில் இடதுகை பக்கத்தில் 2வது பேராவில் கோபுரம் என்பது வாயில்களின் மேலே அமைக்கப்படுவது. கோபுரம் அப்படின்னா ஒரு கோவிலுக்கு போகிறோம், அதில் நுழைவாயில் இருக்குல்ல, அதுக்கு மேலே இருக்க பேர் தான் கோபுரம். அதுக்கு மேலே இருக்கிறது பேர் தானே அதுங்க கோபுரம். சரிங்களா? விமானமோ அகநாழிகையின் மேல் அமைக்கப்படுவது. விமானம் எதன் மீது அமைக்கப்படுவது? அகநாழிகை. எதன் மீது? அகநாழிகை. ஆமாம், அகநாழிகை. விமானம் அகநாழிகைன்னா கருவறைன்னு அர்த்தம். பின்னாடி கொடுத்துருக்காங்க. அடுத்த வரி அதுதான். அகநாழிகைன்னா என்னதுங்க? கருவறை. அகநாழிகைன்னா என்னதுங்க? கருவறை. அகநாழிகைனா கருவறை. சரிதானே? கோவிலுக்கு போகிறோம். அப்போ கோவிலுக்கு போன உடனே சரிங்களா வாயில் கோவிலுக்கு நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா வாயில் மீது இருப்பது என்னது? கோபுரம். சரிங்களா? நம்ம என்ன நினைப்போம்? கருவறை மேலே இருக்கிறது தான் கோபுரம்னு நினைப்போம். கருவறை மேலே இருப்பது தான் கோபுரம்னு நினைப்போம். சரிங்களா? சரி. விமானம் தான் எதற்கு மேலே இருக்குது? கருவறை மேலே இருக்குது. சரி தானே? அப்போ இதுதான் ஒரு கோவில்னு வச்சுப்போம். ஒரு கோவில் இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடிலாம் சுற்றுக்கோவில், இந்த சுற்றுச்சுவரெலாம் அமைக்கிற பழக்கம்லாம் கிடையாது. சரி தானே? அப்போ இதுதான் வந்து நம்ம கோவிலுக்கு என்ட்ராகிறோம். இதுதான் நுழைவாயில். சரி தானே? இந்த நுழைவாயில் மேலே இருக்கும், அதுக்கு பேர் தான் கோபுரம். சரிங்களா? அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சரிங்களா இதான் கோவிலுடைய கருவறை. இந்த கருவறை மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா விமானம். என்னதுங்க? விமானம். சரிதானே? அதுக்கு தான் கருவறைக்கு இன்னொரு பேர் தான் அகநாழிகைன்னு கொடுத்துருக்காங்க. கருவறைக்கு இன்னொரு பேர் தானே அதுங்க அகநாழிகை. இது பார்த்தீங்கன்னா படிப்படியாக வந்துச்சு. இந்த சுற்றுச்சுவர்லாம் பார்த்தீங்கன்னா எதிரிகள்லாம் வந்தால் தாக்குதல் நடத்துவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா சுற்றுச்சுவர்லாம் உயரமாக அமைக்க ஆரம்பித்தாங்க. சரி, இதோடைய வரலாறுலாம் அப்படி தான் வளர்ந்துருக்கும். அப்போ கலைகள்லாம் எப்படி வளர்ந்தது சரிங்களா அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. எந்த காலத்தில் அப்படின்லாம் பார்த்துருக்கோம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிருக்கோம் அதை பற்றிலாம். வேறு என்ன? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கருவறை தான் அகநாழிகை என்று அழைப்பார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 நுழைவாயில் கோபுரங்கள் என்பது பிற்கால சோழர்களின் தனி சிறப்பு. சரிங்களா? 2 நுழைவாயில் கோபுரங்கள் இருக்கும். அப்புறம் கோவில்னால் இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு நுழைவாயில் கோபுரங்கள், அப்புறம் 2 நுழைவாயில் கோபுரங்களை வந்து அமைக்க தொடங்கினாங்க. அது யார் அமைச்சாங்க? பிற்கால சோழர்கள். இது போல் எக்ஸாமில் கேட்பாங்க, ரொம்ப எளிமையாக கேட்டுருவாங்க. சரிங்களா? அப்போ வந்து ஜிஎஸ் ஆஸ்பெக்டில் தமிழ்நாடு பண்பாடு கலை கலாச்சாரம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் முக்கியமான பாடம். சரிதானே? ரைட்டு. அடுத்து என்ன இருக்குது? தஞ்சை பெரிய கோவில் நம் நாட்டில் உள்ள கத்தோலிக் கோவிலேயே பெரியதும் உயரமானதும்
ஆகும்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கற்றளி கோவில்களில் வந்து உயரமானது, கற்றளி கோவில்களில் வந்து உயரமானது, சரிங்களா, பெரியதுன்னு கொடுத்துருக்காங்க. எதுங்க? தஞ்சை பெரிய கோவில். சரிங்களா? அப்போ ராஜராஜ சோழனால் ஏறத்தாழ 6 ஆண்டுகள் முயன்று இது கட்டி முடிக்கப்பட்டது. எத்தனை ஆண்டுகள் கட்டினாங்க? 6 ஆண்டுகள். இதுக்கு தட்சிணமேரு என்று ராசராசனால் பெருமையுடன் அழைக்கப்பட்ட இக்கோவில். அப்போ தட்சிணமேருன்னு அழைத்தவர் யாருன்னு கேட்பாங்க. யாருங்க? ராஜராஜன். யாருங்க? ராஜராஜன். தட்சிணமேருன்னு அழைத்தவர் யாருங்க? ராஜராஜன். இக்கோவில் விமானம் 216 அடி உயரமுடையது. விமானம்னா கருவறைக்கு மேலே இருக்கும். விமானம்னா என்னதுங்க? கருவறைக்கு மேலே இருக்கும். சரிங்களா? நுழைவு வாயிலுக்கு மேலே இருக்கிறது கோபுரம். என்னதுங்க? கோபுரம். ஏன்னா நுழைவு கோபுரம்னு ஒரு ஷார்ட்கட் போட்டுக்குங்க. ஏன்னா உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாதுல்ல. நுழைவு கோபுரம் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் போட்டுக்குங்க. நுழைவு கோபுரம் அப்படின்னா நுழைவாயில் மேலே இருக்கிறதுக்கு பேர் தான் கோபுரம்னு பேர். சரிதானே? நுழைவு கோபுரம். நுழைவு கோபுரம். அடுத்து வேணா கவின்னு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கிங்க. கானா கருவறை, வீணா விமானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. சரிங்களா? தட்சிணமேரு அப்படின்னே வந்து ராஜராஜ சோழன் எதை சொன்னார்? தஞ்சை பெரிய கோவிலை சொன்னார். சரிங்களா? அடுத்த பேராவில் செங்கற்கல்லை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி கட்டுவது போல கருங்கற்களை அடுக்கி கட்டுவதற்கு கற்றளி என்று பெயர். கற்றளி கோவில் அப்படின்னு சொன்னோமே, அது என்ன அப்படின்னா செங்கலில் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிறோம் நம்ம இப்போ ரீசன்ட் சமயத்தில். இன்னும் மாறிடுச்சு. சரிதானே? ரைட்டு. அப்போ கருங்கல்ல ஒன்று மேலே ஒன்று அது போல் அடுக்கி கட்டுனா அதுக்கு கற்றளி கோவில்னு பேர். நான் பேர் கற்றளி கோவில்னு பேர். அடுத்து பாருங்கள், 7ஆம் நூற்றாண்டின் 2ஆம் நரசிம்மவர்மன் என்னும் பல்லவ மன்னன் உருவாக்கிய வடிவம் இது. கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கற்றளி கோவில்களை வந்து அமைக்க தொடங்கியவங்களாம் யாருன்னு கேட்பாங்க. யார்? 2ஆம் நரசிம்மவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மன். அவன் தான் என்ன பண்ணான்? 2ஆம் நரசிம்மன் எந்தெந்த கோவில்லாம் கட்டினான்? சரிங்களா? கடற்கரை கோவிலும், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலும். இதுனா யார்? விஷ்ணு பக்தன். விஷ்ணு பக்தன் யார்? பல்லவ மன்னர்களில் விஷ்ணு பக்தன். இரண்டாம் நந்திவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மன் வந்து சிவன் பக்தன் தான். சரிங்களா? என்ன ஷார்ட்கட்டு? இல்லை, நான் 2ஆம் நரசிம்மவர்மனுக்கு கேட்குறேன். சரிங்களா? கடலில் குளித்த பிறகு கையில் இருக்கும் 2 நரம்பும் காஞ்சி போச்சு. உங்களுக்கெல்லாம் ஷார்ட்கட் மறந்து போச்சு. திரும்ப படிச்சுட்டு இருக்கணும். அப்போ 2ஆம் நரசிம்மவர்மன் அவன் வந்து 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவன். எக்ஸாமில் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஜிஎஸ்லேயே கேட்பாங்க. நான்லாம் ஒரு கொஸ்டின் செட்டராக தான் இந்த கேள்வி தாங்க கேட்பேன். சரி, நான் ஜிஎஸ் இருக்கிறத விட்டுட்டு தமிழில் இருக்கிறது கேட்டு வச்சிடலாம். ரைட். அப்போ 2ஆம் நரசிம்மவர்மன் எக்ஸாமில் கேட்க ஒரு வாய்ப்புள்ள கேள்வி. சரிங்களா? இது மகாபலிபுரம் கடற்கரை கோவில், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில், பனைமலை கோவில் ஆகியவற்றை இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். கீழேயே கொடுத்துட்டாங்க. சரிதானே? நீங்கள் வந்து அடுத்து யோசிப்பீங்கன்னு தெரியும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க? கீழவே கொடுத்துட்டாங்க. மகாபலிபுரத்தில் இருக்க கடற்கரை கோவில், காஞ்சிபுரத்தில் இருக்க காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில், பனைமலை கோவில். என்னதுங்க? பனைமலை கோவில்லாம் வந்து இதற்கு எடுத்துக்காட்டு. என்னங்க ஷார்ட்கட்டு? கடலில் குளித்த பிறகு கையில் இருக்கும் 2 நரம்பும் காஞ்சி போச்சு. கடலில் குளித்த பிறகு கையில் இருக்கும் கையில் இருக்கும் 2 நரம்பும் காஞ்சி போச்சு. சரிங்களா? ரைட். அத்தனை கொடுத்துருக்காங்க. பனைமலை கோயில் வந்து அதை எக்ஸ்ட்ரா பார்த்து வச்சுக்கணும். மேலே ஒரு கட்டம் இருக்குது பாருங்கள். அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த முதலாம் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை
1003ஆம் ஆண்டு தொடங்கி 1010ஆம் ஆண்டு வரை கட்டினான். 2010ஆம் ஆண்டு இக்கோவிலின் 1000வது ஆண்டு விழா நிறைவடைந்தது. சரிங்களா, 1010 கட்டி முடித்தார். 2010 வந்து இதுக்கு பெருசாக ஒரு விழாவே எடுத்தாங்க. அப்போ கலைஞர் அவர்கள் தான் வந்து கலைஞர் கருணாநிதி அவர் தான் தமிழகத்தோட முதலமைச்சராக இருந்தார். விழாலாம் எடுத்தாங்க. சரிதாங்களா, ரைட்டு. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? இந்த பக்கத்தில் முடியும் போது சரிங்களா, தொடக்கத்தில் மண்ணால் கட்டி மேலே மரத்தால் சட்டகமிட்டனர். தில்லைக்கோவில், குற்றாலநாதர் கோவில் ஆகியன இவ்வாறு கட்டப்பட்டவை. அதன் மேல் செப்பு பொன் தகடுகளால் கூரை வேய்ந்தார்கள். அடுத்த நிலையில் செங்கற்கற்களை அடுக்கி கோவில் கட்டினார்கள். எப்படி இந்த கலையெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்தில் எதனால் கட்டினாங்க? மண்ணால் கட்டினாங்க. சரிங்களா, மண்ணால் கட்டி மேலே மரத்தால் சட்டகமிட்டாங்க. அதுபோல் தில்லைக்கோவில்னா இது சிதம்பரம் நடராஜர் கோவில், அதுபோல் தில்லைக்கோவில், குற்றாலநாதர் கோவில் ஆகியன இவ்வாறு கட்டப்பட்டவை. அப்புறம் அதன் மேலே வந்து செப்பு பொன் தகடுகளால் கூரை வேய்ந்தார்கள். சரிதானே. அடுத்த நிலையில் செங்கற்கற்களை அடுக்கி கோவில்களை கட்டினார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் சோழன் செங்கனான் 78 கோவில்களை கட்டியிருப்பதாக திருநாவுக்கரசர் தம் பதியம் ஒன்றில் கூறுகிறார். சோழன் செங்கனான் அவன் பார்த்திங்கன்னா 78 கோவிலில் கட்டினான். எத்தனை கோவிலில் கட்டினா? 78 கோவில்களை வந்து கட்டினான். சரி, ஓகே, ஒரு ஷார்ட்கட் போடுங்க. அப்பா கோவிலில் சிகப்பாக இருப்பவங்க, அப்பா கோவிலில் சரிங்களா, சிகப்பாக இருப்பவங்க ஏழைக்கு எட்ட மாட்டாங்க. நம்ம ஷார்ட்கட் எப்போதுமே ஷார்ட்கட்டாக தான் பார்க்கணும். சரிங்களா, அப்பா சரிங்களா, அப்பானா அப்பர்னு அர்த்தம். அப்பானா என்ன அர்த்தம்? அப்பர்னு அர்த்தம். சரிதானா. கோவிலில் சிகப்பாக இருக்கவங்க ஏழைக்கு எட்ட மாட்டாங்க. சரிங்களா. சிகப்பா அப்படின்னா செங்கனான்னு அர்த்தம். சிகப்பான என்ன அர்த்தம்? நம்ம சிகப்பான்னு வச்சுருக்கோம், சிகப்பான்னு வச்சுக்கலாம். சரிங்களா. சிகப்பா அப்படின்னா செங்கனான்னு அர்த்தம். சரிங்களா. சிகப்பாக இருப்பவங்க ஏழைக்கு எட்ட மாட்டாங்க. ஏழைன்னா 7, எட்ட மாட்டாங்கன்னா 8. ஏழை என்னதுங்க? 7, எட்ட மாட்டாங்கன்னா என்னதுங்க? 8. சரிதானே, ரைட்டு. இல்லையாச்சா. இப்போ சோழன் செங்கனான் அவர் தான் என்ன பண்ணார்? 78 கோவில்களுக்கு 78 கோவிலை கட்டினான்னு சொல்கிறார். சொல்லக்கூடியவர் யாருங்க? அப்பர். சொல்லக்கூடிய யாருங்க? ஓகே, திருநாவுக்கரசர். அடுத்து பாருங்கள். கோவில் என்பது வெறும் வழிபடும் தலம் மட்டுமன்று, அங்கே இசை, நடனம், நாடகம் போன்ற அருங்கலைகள் வளர்க்கப்பட்டன. அது மக்கள் ஒன்று கூடும் இடமாகவும் இருந்தது. சரிங்களா. இப்போ பொழுதுபோக்கெலாம் நிறையா இருக்குது. அப்போலாம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போவாங்க, அங்கேயே தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே இறைவனை வழிபடுவாங்க. அங்கே வந்து பல்வேறு நாட்டிய அரங்கேற்றம் நடக்கும். சரிங்களா. இது போல் இசை, இந்த மாதிரி கலைகள் வளர்க்கப்பட்ட இடமாக அது இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழை காலங்களில் வந்து மக்கள் வந்து அங்கே தங்கியிருப்பாங்க, பாதுகாப்பாக அங்கே வந்து இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்துருக்காங்க. ஏதாவது ஒரு கூட்டம்லாம் கோவிலில் தான் நடத்துவாங்க. மக்களுக்கு ஏதாவது செய்தி சொல்லணும் அப்படின்னா அந்த சமயத்தில் ஏன்னா எல்லாமே அப்போ தான் ஒருங்கிணைந்து இருப்பாங்க. சரிதானே. அப்போ வந்து மக்களுக்கு சொல்ல முடியும். எனவே மக்கள் ஒன்று கூடும் இடமாகவும் இருந்தது. எனவே மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய செய்திகள் அனைத்துமே அங்கே கல்வெட்டுகளாக பொறிக்கப்பட்டன. சரிதானே. அங்கே ஒரு கல்வெட்டில் வந்து என்ன மக்களுக்கு சொல்லணுமோ அதை என்ன பண்ணுவாங்க, பொறித்து வைத்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் பஞ்ச காலத்தில் மக்களுக்கு உதவுவதற்கான தானிய கிடங்குகளும் கோவிலுக்குள் அமைக்கப்பட்டிருந்தன. நான் ஒரு மாற்றி சொல்லிட்டேன், நல்லா கவனமாக இருக்கணும். தானிய கிடங்கு இருந்தது பஞ்ச காலத்தில். சரிங்களா. மக்களுக்கு உதவுவதற்காக தானிய கிடங்குகள் கோவிலுக்குள் இருந்தன. தானிய கிடங்கு இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கருவூலமாகவும் சரிங்களா, செல்வங்கள் வைக்கக்கூடிய கருவூலமாகவும், மருத்துவமனையாகவும், போர்க்காலங்களில் படைவீரர்கள் தங்கக்கூடிய இடமாகவும் கோவில்கள் பயன்பட்டன. சரிதானே. போர்க்காலங்களில் போர் வீரர்கள் தங்குவாங்க. சரிங்களா. மருத்துவமனை, கருவூலம் இதுவாகலாம் கோவில் வந்து
பயன்பட்டுருக்கு. ஒரு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லரா அந்த படத்தெல்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே போயிடுவாங்க. கோயிலுக்குள்ளே போயிட்டு கேட்டெல்லாம் நல்லா லாக் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கேருந்து வெளியில இருந்துலாம் மக்கள்லாம் இடிப்பாங்க. இதை போர் நடக்கும்போது அதுபோல் பெரிய சுற்றுச்சுவர் பாதுகாப்பாரெல்லாம் இருக்கிறதால வந்து சரிங்களா கேட்டில் லாக் பண்ணிவிட்டு உள்ளே இருப்பாங்க. இது போலலாம் நம்ம பார்த்துருக்கோம். ரைட். அடுத்தது பார்த்தீங்க ஒரு பேராவிட்டு ஒரு பேரால செங்கம், சுண்ணம், மரம், உலோகம் முதலியவை இல்லாமலே பிரம்ம, ஈஸ்வர, விஷ்ணுகளுக்கு சரிங்களா மும்மூர்த்திகள்னு சொல்கிறோம்ல, பிரம்மா, சில விஷ்ணு, சிவன், இவங்களுக்கு விசித்திர சித்தன் என்று அழைக்கப்பட்ட முதலாம் மகேந்திரவர்மன் சரிங்களா. விசித்திர சித்தன் அவங்க பல பேர் சரிங்களா. குணா, சத்தியமாக, சங்கீதா, சித்திரமாசம் சேர்த்துக்கிட்டதான் மற்றவங்க சரிங்களா. விசித்திரமாக பார்த்து கலகம் செய்தனர் அப்படிங்கிறது ஷார்ட்கட். முதலாம் மகேந்திரவர்மனுக்கு பல பெயர்கள் சரிங்களா. அதுக்கு விசித்திர சித்தன் அப்படிங்கிறது ஒரு பெயர், விசித்திர சித்தங்கிறது ஒரு பெயர் சரிதானே. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? என்று அழைக்கப்பட்ட முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவன் குடைவரை கோவில்களை அமைத்ததாக மண்டகப்பட்டு கல்வெட்டு கூறுகிறது. அப்போ அவன் தான் குடைவரை கோவில்கள்லாம் அமைத்தான். இது நமக்கு ஊருலகத்துக்கு நல்லாவே தெரியும் சரிதானே. அதை சொல்லக்கூடியது எதுங்க? மண்டகப்பட்டு கல்வெட்டு சரிதானே. இவர்களின் வழி வந்த பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்குது, புதுச்சேரி பக்கத்தில். அவர்கள் வழிவந்த ராஜசிம்மனோ தம் முன்னோர்களையும் விஞ்சும் வகையில் உன்னத சிறப்பும் எழிலும் வாய்ந்ததாக காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டினான். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் ராஜசிம்மன், அவனுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அப்போ யார்? இரண்டாம் நரசிம்மவர்மன் சரிங்களா. இரண்டாம் நரசிம்மவர்மனாவும் ராஜசிம்மனாவும் ஒன்று தான் சரிங்களா. இரண்டாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன். அடுத்து பாருங்க, ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்பட்ட கோவில். ஏன்னா ராஜசிம்மன் தானே கழட்டினா, அதனால ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்பட்ட அக்கோவிலே ராசராசனுக்கு அது போன்றது ஒரு பெரிய கோவிலை கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியதல்லவா அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இடதுகை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது பேராவில் இந்திய கட்டட கலைப்பாணியை நாகரம், வேசரம், திராவிடம் என்று மூன்றாக கூறுவர். எக்ஸாமில் கேட்கலாங்க. இந்திய கட்டட கலைப்பாணி எத்தனை வகைப்படும் கேட்கலாம். 3 வகைப்படும். என்னென்னங்க? நாகரம், வேசரம், திராவிடம். அப்படின்னு மூன்றாக கூறுவர். இது தஞ்சை கோவில் எண்பட்டை வடிவில் கட்டப்பட்ட திராவிட கலைப்பணியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சை கோவில் பொறுத்தவரைக்கும் எண்பட்டை வடிவில் கட்டியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1886ஆம் ஆண்டு ஜெர்மன் அறிஞர் சூல்ஸ், அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். சூல்ஸ் 6 ஆண்டுகள் தீவிரமாக கல்வெட்டுகளை படியெடுத்து வாசித்து இக்கோவிலை ராஜராஜ சோழன் தான் கட்டினான் என்று உறுதி செய்தார். ஏன்னா அது கட்டப்பட்டது எப்போ? 1010 கட்டி முடிக்கப்பட்டது, 1003 தொடங்கி சரிதானே. சரிங்களா. அப்போ ஜெர்மன் அறிஞர் சூல்ஸ் அவர் தான் 1886 ஆய்வு பண்ணிவிட்டு இது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறார். சரி, என்ன ஷார்ட்கட்டு? உன்னை எண்ணி யாரும் ஷார்ட்கட் இதில் எழுதி வச்சிருக்கலையா? உன்னை எண்ணி ஆர்வத்தில் ராஜராஜன் ஒன்னை ஒன்னைன்னா ஒன்றுன்னு அர்த்தம், எண்ணினா 8 அர்த்தம், ஆர்வத்தில்னா 6ன்னு அர்த்தம். 1886 வருதா இல்லையா? உன்னை எண்ணி ஆர்வத்தில் ராஜராஜன்
சரிங்களா. ராஜராஜன் ஷூவை சூல்ஸ்ன்னு இருக்குல்ல, அதனால் ஷூவை பெரிய கோவிலில் ஜெயித்தான். ஷூவை பெரிய கோவிலில் ஜெயித்தான். ஓகே, எழுதியாச்சாங்க? என்னங்க எழுதியிருக்கீங்க? உன்னை எண்ணி எண்ணி, சரிங்களா. ராஜராஜன் உன்னை எண்ணி எண்ணி ஆர்வத்தில் ராஜராஜன், சரிங்களா, ஷூவை பெரிய கோவிலில் ஜெயித்தான். சரி தானே. உன்னைனா 1, எண்ணி எண்ணினா 8, ஆர்வத்தில்னா 6. அப்போ 1886 வந்துருச்சு. ராஜராஜன்னா ராஜராஜ சோழன் தான் கட்டினார் அப்படின்னு அர்த்தம். ஷூவை அப்படின்னா இங்கே வந்து சூல்ஸ் அப்படின்னு அவர் பேர் இருக்குது. பெரிய கோவில்னா தஞ்சை பெரிய கோவில் தான். ஜெயித்தான்னா அவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். சரி தானே. ஓகே, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த பக்கத்தில் இதுக்கு முன்னாடி வந்து கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருங்க? ஃப்ரெடரிக்கா ஒன்ஸ்லிவிங். சரி தானே. கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை. சரி தானே. கட்டடக்கலை இசையை பிறகு வென்றது. கட்டடக்கலை இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, கட்டடக்கலை இசையை பிறகு வென்றது. இசையை பிறகு வென்றது. சரிங்களா. கட்டடக்கலை இசையை பிறகு வென்றது என்ன அர்த்தம்? கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை. சரிங்களா. அப்படின்னு அர்த்தம். கட்டடக்கலைனா கட்டடக்கலை தான் என்பது உறைந்து போன இசைன்னு வந்திருக்கு. அதுதான் கட்டடக்கலையை இசையை அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிறகு வென்றது அப்படின்னா பொருள் ஃப்ரெடரிக்கா ஒன்ஸ்லிவிங். சரிங்களா. ஃப்ரெடரிக்கா ஒன்ஸ்லிவிங். இத்தனை பேரை படிச்சிக்கணும், ஷார்ட்கட் படிச்சிக்கணும். கன்ஃபார்மாக வேகமாக ஆன்சர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு அடுத்த பாரால 1930ஆம் ஆண்டில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணிபுரிந்த எஸ்கே கோவிந்தசாமி தஞ்சை கோவில் கருவறையின் இரு தளங்களில் உள்ள சுற்றுக்கூடம், சாந்தார நாழிகை பகுதி சுவர்களில் ஓவியங்கள் காணப்பட்டதை முதலில் கண்டறிந்தார். யாருங்க? எஸ்கே கோவிந்தசாமி. எஸ்கே கோவிந்தசாமி. ஓகே. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தஞ்சை கோவில் கருவறையில் இரு தளங்களில் உள்ள சுற்றுக்கூடம், சாந்தார நாழிகை பகுதி சுவரில் பார்த்தீங்கன்னா ஓவியங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. சரிங்களா. ஒரு ஷார்ட்கட் போட்டுக்குங்க. கோவிந்தா கோவிந்தா தஞ்சையில் புது ஓவியம். கோவிந்தா கோவிந்தா தஞ்சையில் புது ஓவியம். சரிதானா. கோவிந்தா கோவிந்தா சென்னையில் புதுப்புணு ஒரு பாட்டு வரும்ல, அதை அப்படியே ஷார்ட்கட்டாக மாற்றிட்டோம். கோவிந்தா கோவிந்தா தஞ்சையில் புது ஓவியம். கோவிந்தா கோவிந்தானா எஸ்கே கோவிந்தசாமி அவர் தான் வந்து கண்டுபிடிச்சார். தஞ்சையில் புது ஓவியம்னா தஞ்சையில் வந்து இதேமாதிரி ஓவியங்கள்லாம் இருக்குது. கருவறையில் இருக்குது, அப்புறம் வந்து சாந்தார நாழிகையில் இருக்குது அப்படின்னா கண்டுபிடிச்சார்னு அர்த்தம். சரிங்களா. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? அதில் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி ஓவியம், சுந்தரர் வரலாறு, திரிபுராந்தகர் ஓவியம் முதலியன சுவர் முழுவதுமாக பெரிய அளவில் வரையப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்சிணாமூர்த்தி ஓவியம், சுந்தரர் வரலாறு, திரிபுராந்தகர் ஓவியம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுவர் முழுமைக்கு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சார். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஸ்கோ வகை ஓவியம் சொல்லியிருக்காங்க. அது என்னது ஃப்ரெஸ்கோ வகை ஓவியம்னா கட்டத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பக்கத்தில். ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள். ஃப்ரெஸ்கோ என்பது என்ற இத்தாலிய சொல்லுக்கு புதுமைன்னு பொருள். என்னான்னு பொருளுங்க? புதுமைன்னு பொருள். சுண்ணாம்பு காரைப்பூச்சி மீது அதன் ஈரம் காயும் முன் வரையப்படும் பழமையான ஓவிய கலைநுட்பம் இது தானே.
ஃப்ரெஸ்கோ என்ற இத்தாலிய சொல்லுக்கு என்னன்னு பொருள்? புதுமைன்னு பொருள். அதில் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு காரைப்பூச்சி மீது அதன் ஈரம் காயும் முன் வரைப்படும் பழமையான ஓவிய கலைநுட்பம் தான் என்னதுங்க? சரிங்களா, ஃப்ரெஸ்கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அஜந்தா, எல்லோரா, சித்தனவாசல் போன்ற இடங்கள்லாம் காணப்படுது. அஜந்தா, எல்லோரா, சித்தனவாசல், அஜந்தா, எல்லோரா, சித்தனவாசல் இங்கெல்லாம் காணப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? இந்த பக்கத்தில் வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா, கீழே பார்த்திங்கன்னா இந்த கட்டம் பார்த்தோம்ல, அதுக்கு கீழே இங்குள்ள நந்தி சோழர் காலத்தை சேர்ந்ததன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கமாலாம் பாருங்கள் எவ்வளோ இம்பேக்ட் அப்படின்னு ஏற்படுத்துதுன்னு. அப்போ இங்கே இருக்க நந்தி சோழ காலத்தை சார்ந்ததன்று. நாம் பார்க்கும் இந்த பெரிய நந்தியும் மண்டபமும் நாயக்கர் காலத்துது. அப்போ அந்த நந்தி மண்டபம்லாம் யாருடைய காலத்துது? நாயக்கர் காலத்துது. சரி, நாயக்கர்களும் வந்து உங்களுக்கு தஞ்சை நாயக்கர்கள்னே ஒரு குரூப் இருந்தாங்க. 8வது சோசியல் சயின்ஸில் படிச்சிருக்கீங்களா? இருக்கா இல்லையா? இப்போ தான் நான் போயிட்டுருக்கா? சரி, ஒரு நாயக்கர்களில் வந்து மதுரை நாயக்கர்கள், தஞ்சை நாயக்கர்கள் இப்படிலாம் படிப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சை நாயக்கர்கள் இருந்தாங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் வந்து என்னது? அந்த பெரிய நந்தியும் மண்டபமும். சரிங்களா. சோழ காலத்து நந்தி தற்போது தென்புற திருச்சுட்டில் உள்ளது. இன்னொரு செய்தி சொல்கிறேன். இந்த சிகரத்தில் உள்ள பிரமந்திரக்கல் ஒற்றைக்கல் அன்று. சிகரத்தில் வந்து ஒரு பிரமந்திரக்கல் இருக்கும், அது ஒற்றைக்கல்லாம் கிடையாது. 13 தளங்களை உடைய கருவறை விமானத்தின் மேல் எண்பட்ட அமைப்பில் ஆரஞ்சு பழச்சொலை போன்று 8 கற்கள் நெருக்கமாக வைத்து ஒட்டப்பட்டன. சரிதானே? எல்லாம் சொல்லுவாங்க, அங்கே பாருங்கள் தஞ்சையில் இருக்குது ஒரே ஒரு கல் தான், எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நம்பாளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானே? அதெல்லாம் கிடையாது, ஒரு கல் கிடையாது. நம்ம சிறப்புற்று இருந்தாங்க, அதில் மறுப்பதற்கு இல்லை. சரிதானே? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது 13 தலானுக்கு எப்படி ஆரஞ்சு பழச்சொலை வந்து ஒன்று மேலே ஒன்றா இருக்குது, அதுபோல் 8 கற்களை கொண்டு நெருக்கமாக வைத்து ஒட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள். மகேந்திரவர்மன் பல்லவனுக்கு ஷார்ட்கட் எழுதிங்க, ஒரு வேலையை முடிச்சிடும். சரிங்களா. குணா சத்தியமா சங்கீதாவை ஷார்ட்கட்டில் ஒரு வரியில் 3 சொல் தான் இருக்கணும். குணா சத்தியமா சங்கீதாவை, குணா சத்தியமா சங்கீதாவை. இங்கே ஏதாவது பேரெலாம் வந்தால் அதெல்லாம் ஷார்ட்கட்டுக்கு மட்டும்தான், நீங்கள் கோச்சிக்க வேண்டாம். இது யாருடைய மனதையும் புண்படுத்தவும் அல்ல. சரிங்களா. இது வரும் பெயர்களும் பாத்திரங்களும் கற்பனையே. அப்போ குணா சத்தியமா சங்கீதாவை சித்திர மாதம் சேர்த்துக்கிட்டதை, சித்திர மாதம் சேர்த்துக்கிட்டதை சித்திர மாதம் சேர்த்துக்கிட்டதை சித்திர மாதம் சேர்த்துக்கிட்டதை மற்றவங்க விசித்திரமாக பார்த்து கலகம் செய்தனர். விசித்திரமாக பார்த்து அப்படின்னு ஒரே சொல்ல எழுதிங்க. கலகம் செய்தனர். அப்போ முதல் வரியில் குணா சத்தியமா சங்கீதாவை அப்படின்னு எழுதிங்க. 2வது வரியில் சித்திர மாதம் சேர்த்துக்கிட்டதை மற்றவங்க. 3வது வரியில் விசித்திரமாக பார்த்து கலகம் செய்தனர். சரிங்களா. இதுக்கு விளக்கம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6வது 11ஆம் வரலாற்று புத்தகத்தில் இருக்கும். சரிங்களா. இப்போ வந்து விசித்திர சித்தன்னா யாருங்க? முதலாம் மகேந்திரவர்மன். சரிங்களா. சித்திரக்கார புலினா முதலாம் மகேந்திரவர்மன். விசித்திர சித்தன்னா முதலாம் மகேந்திரவர்மன். கலகப்பிரியன்னா முதலாம் மகேந்திரவர்மன். சரிங்களா. மத்த விலாசன் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன். சங்கீரண ஜாதினா முதலாம் மகேந்திரவர்மன். சரிங்களா. குணபரன். சரிங்களா. இது போலலாம் பேர்லாம் வரும். சரி, ரைட், அதை பார்த்து வச்சுக்கிங்க. அதுக்கு அடுத்த பக்கத்தில்
12ஆம் நூற்றாண்டிலிருந்து கோபுரங்கள் தனி சிறப்பு பெற்றனன்னு சொல்லியிருக்காங்க. கோபுரங்கள் எங்கே இருக்கும்? நுழைவாயில இருக்கும். எங்கே இருக்கும்? நுழைவாயில், நுழைவு கோபுரங்கள் அப்படின்னு சொன்னோம். என்னன்னு சொன்னோம்? நுழைவு கோபுரங்கள். விமானம்ங்கிறது கருவறை மீது இருக்கும். சரிங்களா? கருவறைக்கு இன்னொரு பேர் அகநாடிகை. என்னதுங்க? அகநாடிகை. 12ஆம் நூற்றாண்டு தான் கோபுரங்கள் தனி சிறப்பு பெற்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பாயிண்ட்டு. வெளிக்கோபுரத்தை உயரமாகவும் உட்கோபுரத்தை உயரம் குறைவாகவும் 2 வகை கோபுரங்களை கட்டும் புதிய மரபை தோற்றுவித்தவன் ராசராசன். வெளிக்கோபுரம் தான் உயரமாக இருக்கும். இவங்க ராசராசன் ஆரம்பித்தது. வெளிக்கோபுரத்தை வந்து உயரமாக இருக்கும், உட்கோபுரம் எப்படி இருக்கும்? உயரம் குறைவாக இருக்கும். இப்படி 2 வகை கோபுரங்களை கட்டும் புதிய மரபை தோற்றுவித்தவன் யாருங்க? ராஜராஜர். பாருங்க, 2 நுழைவாயில்கள் அமைக்க தொடங்கியவர்கள் பிற்கால சோழர்கள். யாருங்க? பிற்கால சோழர்கள். சரிதானே? அதனை திருவாயில் என்று சொல்வார்கள். வாயில் அதுக்கு மரியாதை சேர்த்து திரு அடைமொழியோட திருவாயில் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், திரிபுவனம் ஆகிய இடங்களில் 2 வாயில்கள் இருப்பதை 2 வாயில்கள் இருக்குது. எங்கெங்கங்க? கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், திரிபுவனம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 வாயில்கள் இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்து பார்த்திங்கன்னா 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு. சரிங்களா? 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்பு பெறும் மரபு 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்திலிருந்து தொடங்கியது. யாருடைய காலத்தில் தொடங்கியது? 2ஆம் குலோத்துங்க சோழன். 2ஆம் குலோத்துங்க சோழன். கீழ்ப்பகுதியை கல்லாலும் மேல் பகுதியை செங்கல் கற்களாலும் கட்டியிருப்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 4 புறங்களில் 4 கோபுரங்கள் எழுப்பு ஒரு மரபு பார்த்திங்கன்னா 2ஆம் குலோத்துங்க சோழன். 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்திலிருந்து தொடங்கியது. கீழ்ப்பகுதியை வந்து கல்லாலையும் மேல் பகுதியை வந்து செங்கல் கற்களையும் கட்டியிருப்பார் சொல்லியிருக்காங்க. புகழ்பெற்ற கோவில்கள் பலவற்றிலும் மிக உயர்ந்த கோபுரத்தை எழுப்பியது விஜயநகர அரசு. சரிங்களா? இப்போ மிக உயர்ந்த கோபுரத்தை எழுப்புனவங்க யாருங்க? விஜயநகர அரசு. காஞ்சி, தில்லை, திருவண்ணாமலை, திருவரங்கம், மதுரை ஆகிய இடங்களில் உள்ள கோவில்களில் உள்ள கோபுரங்களில் எல்லாமே 150 அடிக்கு மேலே உயரம் கொண்டவை. அப்போ விஜயநகர அரசும் பார்த்திங்கன்னா இம்பேக்ட் சரிங்களா பண்ணுறாங்க. ஓகே, ஒரு ஷார்ட்கட் போடுங்க. 4 புறமும் கோபுரங்களை அமைத்தவன் பார்த்திங்கன்னா 2ஆம் குலோத்துங்க சோழன். அப்படி தானே? சரி, அப்போ வந்து இதுக்கு ஒரு ஷார்ட்கட் போட்டுருங்க. 4 புறத்திலும் 2 பேரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 4 புறத்திலும் 2 பேரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 4 புறத்திலும் 2 பேரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான்கு புறத்தில் 2 பேரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி தானே? க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா என்னதுங்க? நான்கு புறம்னா 4 புறம் நுழைவாயில் அமைக்க தொடங்கினு அர்த்தம். 2 பேரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா 2ஆம் குலோத்துங்க சோழன். 2ஆம் குலோத்துங்க சோழன். சரி தானே? இப்போ வேறு என்ன இருக்குது? விஜயநகர அரசு வந்து உயரமான கோபுரங்களை வந்து அமைத்தாங்க. ஷார்ட்கட்டுக்காக உயரமான கோபுரத்தில் விஜய் அப்படின்னு வச்சுக்கோங்க. உயரமான கோபுரத்தில் விஜய். உயரமான கோபுரத்தில் விஜய். ஓகே, வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஒன்? அது கீழே பார்த்தீங்கன்னா ராஜராஜன் காலத்து பெண் அதிகாரிகளாக, ராஜராஜன் காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண் அதிகாரிகள் அரச பணியில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராசராஜனின் பட்டத்தரசி உலகமாதேவி திருவையாற்றில் கட்டிய கோவில் உலகமாதேவீஸ்வரம். உலகமாதேவீஸ்வரம் எங்கே இருக்குது? திருவையாறு. திருவையாறில் வந்து நீங்கள் அப்படியே பஸ்ஸில் வந்து பார்த்தாவே தெரியும் அந்த கோவில். சரிங்களா? அது வழியாக தான் பஸ்லாம் போகும். அப்போ உலகமாதேவீஸ்வரம் அப்படின்னு அதை கட்டினது யாருங்க? ராஜராஜனுடைய அரசி, பட்டத்தரசி. சரிங்களா? உலகமாதேவி கட்டியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா உடன்கூட்டத்து அதிகாரம் செய்கின்ற கோவலூருடையான் காடன் அப்படின்லாம் வந்துடுது. சரிங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா அதிகாரிச்சி. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வரிகளில்
எருதன் குஞ்சர மல்லி அப்படின்னு இருக்குது கடைசி வரியில். எரிதன் குஞ்சர மல்லி, குஞ்சிர மல்லி அப்படின்னு இருக்குது. அது வந்து ஒரு பெண் அதிகாரியை பற்றி சொல்லுது. சரிதானே? அப்போ உலகமா தேவீஸ்வரம் அப்படின்னு ஒரு கோவில், அது ராஜராஜனுடைய அரசி, பட்டத்தரசி அவருடைய மனைவி கட்டிய கோவில். சரிதானே? அது உலகமா தேவீஸ்வரம்னு அழைக்கப்படுகிறது. எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உலகமா தேவீஸ்வரம்னு அழைக்கப்படுகிறது. சரிதானே? எரிதன் குஞ்சர மல்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதானே? சரி, அப்போ ஒரு பெண் அதிகாரி வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ராஜராஜன் கூட்டத்தில் கொஞ்சிறார் மல்லியை. சரிங்களா? உலகத்தில் அப்படின்னா உலகமா தேவின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? உலகமா தேவின்னு அர்த்தம். ராஜராஜனா ராஜராஜன் தான். சரிங்களா? ஓகே. கூட்டத்தில் முதவரியில் வந்து கூட்டத்து அப்படின்னு ரெண்டாவது சொல் வந்து உடன் கூட்டத்து அதிகாரம் செய்கின்ற அப்படின்னு வந்திருக்கு. அதனால் கூட்டத்து அப்படிங்கிற சொல்ல சேர்த்துருக்கோம். கொஞ்சுகிறார் மல்லியை அப்படின்னா குஞ்சர மல்லி. என்னதுங்க? குஞ்சர மல்லி. சரிதானே? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? அடுத்த பேரால் பார்த்தீங்கன்னா, அதே கோவிலில் முதலாம் ராஜாதிராஜனின் காலத்தில் ஒரு அதிகாரச்சி பற்றிய குறிப்பு விரிக்கிறது. அவர் பெயர் அதிகாரச்சி சோமையன் அமிர்தவல்லி. சரிங்களா? இது முதலாம் ராஜாதிராஜன் காலத்தில். முதலாம் ராஜாதி முன்னாடி பார்த்தது ராஜராஜன். சரி, ராஜராஜன் அவருடைய மனைவி உலகமா தேவி அவங்க கட்டின கோவிலில் வந்து சரிங்களா எருதன் குஞ்சர மல்லி அப்படின்னு ஒரு பேர் பார்த்தோம். குஞ்சிர மல்லி அப்படின்னு ஒரு பேர் பார்த்தோம். அடுத்து இன்னொருத்தங்க இருக்காங்க. இவங்க பேர் பார்த்தீங்கன்னா சோமையன் அமிர்தவல்லி. சோமையன் அமிர்தவல்லி. இவங்க யாருடைய காலத்தில் இருந்தாங்கன்னா முதலாம் ராஜாதிராஜன் காலத்தில் இருந்தாங்க. யாருடைய காலத்தில் இருந்தார்? ஓகே. முதல்ல ராஜாதிராஜனுக்கு அமிர்த யோகம். முதலில் ராஜாதிராஜனுக்கு அமிர்த யோகம். ராசாத்தி ராசனுக்கு அமிர்த யோகம். முதலில் ராசாத்தி ராசனுக்கு அமிர்த யோகம். ராசாத்தி ராசனுக்கு அமிர்த யோகம் இல்லையாச்சா? தனியாக உட்காந்துருக்கீங்க. ராசாத்தி ராசனுக்கு அமிர்த யோகம். சரிதானே? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? அப்போ இதேமாரிலாம் 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் ராஜாதிராஜன் காலம் பார்த்தீங்கன்னா 1010 அவர் பெரிய கோவிலை கட்டினார். சரிதானே? அப்போ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்கள் வந்து பணி புரிஞ்சாங்க அப்படிங்கிற செய்தி வந்து நமக்கு தெரிய வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். பெருசாக வேறு எதுவும் செய்திகள் இல்லை. அதுக்கு அடுத்த பக்கத்தில் ஒரு கட்டம் இருக்குது பாருங்கள். அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, தாம் கொடுத்தனவும் தம் மக்கள் கொடுத்தனவும் தம் பெண்டுகள் கொடுத்தனவும் கொடுப்பார் கொடுத்தனவும் இந்த கல்லிலே வெட்டி அருள்க அப்படின்னு ராஜராஜன் சொல்லியிருக்கான். சரிங்களா? அப்போ அவர் மட்டும் கொடுக்கல. சரிங்களா? இன்னும் நிறைய பேர் பொருளுதவி பண்ணியிருந்துருக்காங்க. அக்கா கொடுத்தாங்க, பெண்டுகள் கொடுத்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க பேரும் வந்து வரணும்னு நினச்சிருக்கான் ராஜராஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தான் மட்டும் பங்களிக்காமல் மற்றவர்களின் உதவியும் பெற்றதோடு அதனை கல்வெட்டாகவும் ஆவணப்படுத்தி இருக்கும் ராசராசனின் பாங்கு போற்றத்தக்கது. தனக்கு அடுத்தபடியான இடத்தை தன் தமக்கை குந்தவை தேவிக்கு அக்கன்னா அக்கா கொடுத்தது. அவங்க அக்கா பேர் தான் குந்தவை தேவி. அவங்க அக்கா பேர் தான் அதுங்க குந்தவை தேவி. சரிங்களா? அடுத்து பெண்டு என்னும் சொல்லால் அவருடைய மனைவியர் கொடுத்த கொடையை குறிப்பிடுவதோடு, சரிங்களா, அவருடைய மனைவிகள், சரிதானே, அவங்க கொடுத்த கொடையும் குறிப்பிடுறாங்க. ராசராசன் மற்றவர்களின் கொடையையும் உலக அறியும்படி செய்துள்ளார். சரிதானே? அவர் பேர் மட்டும் நிலைத்து நிற்கணும் அப்படின்லாம் அவர் நினைக்கல. எல்லா பேரும் வந்து நிலைக்கணும் அப்படின்னு அவர் நினைத்திருந்திருக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? ஓகே, அவ்வளோ. இதோட இந்த பாடம் முடியுது. சரிதானே? அப்போ வந்து இந்த கலைகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் கீ பாயிண்ட்ஸ், சரிங்களா? இப்போ கேரளாந்தகன் வாயில் அப்படின்னா 988. கேரளாந்தகன் வாயிலுங்கிறது பார்த்திங்கன்னா 988.
அதை வந்து ராஜராஜன் காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரளாவில் போய் வெட்டி பெற்றது நினைவாக அதை வந்து அவங்க என்ன பண்ணாங்க, கட்டினாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கோபுரம், அது வந்து வாயில்கள் மீது அமைக்கப்படுவது. கருவறை பார்த்திங்கன்னா அகநாழிகையின் மீது அமைக்கப்படுவது. அகநாழிகைன்னா கருவறைன்னு பார்த்தோம், அது சரியா, கருவறை அகநாழிகை ரெண்டும் ஒன்று தான். அதன் மீது தான் விமானம் வந்து என்ன பண்ணுறாங்க, கட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க. கட்டளை கோவில்களை கட்ட தொடங்கின 2ஆம் நரசிம்மவர்மன் சொல்கிறாங்க. யாருன்னு சொல்கிறாங்க? 2ஆம் நரசிம்மவர்மன். அவன் தான் கட்டளை கோவில்களை கட்ட தொடங்கியவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மகாபலிபுரம் கடற்கரை கோவில், காஞ்சிபுரம் கைலாசம் கோவில், பனைமலை கோவில் இதெல்லாம் அவன் கட்டுறான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1003ஆம் ஆண்டு கட்ட தொடங்கி 1010ஆம் ஆண்டு தஞ்சை பெரிய கோவில் கட்டி முடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மண்ணால் கட்டுவாங்க, அப்புறம் மரத்தால் சட்டம் எடுத்தார்கள், அதுக்கப்புறம் செப்பு கொடுந்தகடுகள் இதெல்லாம் வந்து கூரையெல்லாம் வேய்ந்தார்கள் அப்படின்லாம் பார்க்குறோம். 78 கோவில்கள் வந்து இதேமாரி கட்டணும். சோழன் செங்கனா அதை பற்றி சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா அப்பருடைய பாடல் வந்து சொல்லுது. சரி தானே? ரைட்டு. கோவில்கள் பார்த்திங்கன்னா இசை, நடனம், நாடகம் இது போல் அருகலை வளர்க்கக்கூடிய இடமும் இருந்தது. கருவூலமாக இருந்துச்சு, மருத்துவமனையாக இருந்தது, போர்க்காலங்களில் படைவீரர்கள் தங்கக்கூடிய இடமாக இருந்தது அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம். சரிங்களா? குடைவரை கோவிலை கட்ட தொடங்கினு பார்த்திங்கன்னா 1ஆம் மகேந்திரவர்மன். யாருங்க? 1ஆம் மகேந்திரவர்மன். 1ஆம் மகேந்திரவர்மனை பொறுத்த வரைக்கும் சரிதானே? சரியாங்க? அப்போ 78 கோவிலில் கட்டினான். எத்தனை கோவில் கட்டினா? 78 கோவிலை சோழன் செங்கனான் கட்டினான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசித்திர சித்தனம் வந்து குடைவரை கோவிலை கட்ட தொடங்கினான் அப்படின்லாம் பார்த்தோம். சரிங்களா? ராஜசிம்மேஸ்வரம். சரிங்களா? 2ஆம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் அவன் அமைத்தான். அதெல்லாம் நமக்கு தெரியும். சரிங்களா? முக்கியமான செய்திகள் இதை பார்த்து வச்சுக்கிங்க. தஞ்சை கோவில் வந்து ஓவியங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் எஸ்கே கோவிந்தசாமி அவர் தான் கண்டறிந்தார் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கு அடுத்த படம் பார்த்தீங்கன்னா ஆத்மானாம் கவிதைகள் இருக்குது. என்ன இருக்குங்க? ஆத்மானாம் கவிதைகள் இருக்குது. பெருசாக அவரை பற்றி சிலபஸில் இல்லை. மதுசூதன் தான் அவருடைய இயற்பெயர். அதனால் வந்து ஒரு காகிதத்தில் ஒரு கோடு அவருடைய முக்கியமான கவிதை தொழில் விழா அப்படிங்கிற ஒரு சிற்றிதழை நடத்தினார். அவர் சிலபஸ்லாம் பெருசாக கேள்வி கேட்க மாட்டோமோ நம்புவோமாக. ரைட்டு. அடுத்தபடியாக குற்றால குறவஞ்சி. நீங்கள் குறவஞ்சி இலக்கியத்தின் அது பின்னாடி பார்த்திங்கன்னா நூல்வெளியில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தென்காசிக்கு அருகே அமைந்திருக்கும் குற்றாலம் எனும் ஊரின் சிறப்பை புகழ்ந்து அங்குள்ள குற்றாலநாதரை போற்றி பாடப்பட்டது குற்றால குறவஞ்சி. சரிதானே? குற்றாலநாதர் பற்றி பாடப்பட்டது தான் குற்றால குறவஞ்சி. அந்த குற்றாலம் எங்கே இருக்குது? தென்காசிக்கு பக்கத்தில் இருக்குது. எங்கே இருக்குதுங்க? தென்காசி பக்கத்தில் இருக்குது. சரிதானே? இந்நூல் திரிகூட ராசப்ப கவிராயர் அவருடைய கவிதை கிரீடம் அப்படின்னு போற்றப்படுகிறது. திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கூடம். சரிங்களா? கவிதை கிரீடம் சரிதானே அப்படின்னு போற்றப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மதுரை முத்து விஜயரங்க சொக்கலிங்கனார் விருப்பத்தின் இணங்க பாடி அரங்கேற்றப்பட்டது. இதெல்லாம் நான் கேட்கலாங்க. நல்ல கேள்விங்க. கேட்கல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்கவே இல்லை. யாருடைய வேண்டுகோளுக்கு வந்து இது பாடி அரங்கேற்றப்பட்டது அப்படின்னு கேட்கல. ஒரு நல்ல கொஷின் தானே? மதுரை முத்து விஜயரங்க சொக்கலிங்கனார். திரிகுட ராசப்ப கவிராயர் திருநெல்வேலியில் தோன்றியவர். அவர் பிறந்த ஊர் எதுங்க? திருநெல்வேலி. இந்த ஊருங்க திருநெல்வேலி. குற்றாலநாதர் கோவிலில் பணிபுரியும் காலத்தில் சைவ சமய கல்வியிலும் இலக்கிய இலக்கணங்களிலும் தேர்ச்சி பெற்றார். சரிங்களா? திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவான் என்று சிறப்பு பட்டம் பெற்றவர். சரிதானே? இப்போ திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவான் அழைக்கப்படுவார் யாருங்க? திரிகூட ராசப்ப கவிராயர். சரிதானே? குற்றாலத்தின் மீது தலபுராணம், மாலை, சிலேடை, பிள்ளைத்தமிழ், யமக அந்தாதி முதலிய நூல்களையும் இயற்றியுள்ளார். இப்போ 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் குறவஞ்சி. 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் என்னதுங்க? குறவஞ்சி. சரிதானே? அதுபோல் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது? அதில் போல் தலபுராணம், மாலை இருக்குது, ஸ்லேடை இருக்குது, பிள்ளைத்தமிழ் இருக்குது, யமகந்தாதி இருக்குது. இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா குற்றால மாலை, குற்றால ஸ்லேடை, குற்றால பிள்ளைத்தமிழ்லாம் வந்தால் யாரும் ஆன்சர் பண்ணோம்? திரிகூட ராசப்ப கவிராயர். சரிங்களா? குறவஞ்சி இலக்கியம்லாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? தலைவி வந்து தன்னுடைய காதல் நிறைவேறுமான்னு கேட்பாங்க. அப்போ வந்து குறி சொல்லக்கூடிய குறத்தி அவள் பிறந்து வளர்ந்த மலைகளின் அருமை பெருமைகளை கூறிவிட்டு அதுக்கப்புறம் காதல் நிறைவேறும் இது போலலாம் சொல்லுவாங்க.
இதுதான் குறவஞ்சி. இங்கே குற்றாலத்தை பற்றி பாடுறதில்ல, இது குற்றால குறவஞ்சி. இது குற்றாலநாதரை பற்றி பாடுறதில்ல, குற்றால குறவஞ்சி. சரிங்களா? ரைட்டு. திரிஷா கூட குற்றாலத்தில் திரியாத. திரிஷா கூட குற்றாலத்தில் திரியாத. திரிஷா கூட குற்றாலத்தில் திரியாத. திரிஷானா திரிகுட ராசப்ப கவிராயர். திரிகுட ராசப்ப கவிராயர். குற்றாலத்தில் தெரியாதுன்னா குற்றால குறவஞ்சி. எவ்வளோ பாடல்கள் குற்றால குறவஞ்சியில் தெரியுமா? திரிக்கடுகத்தில் எவ்வளோ பாடல்கள்? 100. திரிக்கடுகத்தில் 100 பாடல். வெரி குட். சரிங்களா? ரைட். இது பார்த்தீங்கன்னா இந்த குறவஞ்சி இலக்கியத்தை பற்றி மேலும் சில இது தெரிஞ்சுப்போம். சங்க இலக்கியங்கள் வீரர்களை, அரசர்களை, வள்ளல்களை, தனி மனிதர்களை பாடின. சமய நூல்கள் கடவுளரை பாடின. சிற்றிலக்கியங்கள் கடவுளரோடு மனிதர்களையும் பாடின. அவற்றுள் ஈழ்த்தமிழின் செழுமையும் இசைத்தமிழ் இனிமையும் நாடகத்தமிழ் எழிலையும் ஒருங்கே கொண்டு முத்தமிழ் காப்பியமாக திகழ்வது குற்றால குறவஞ்சி. இது மாதிரி கேட்கலாம். அப்போ சங்காலத்தில் வந்து மன்னர்களை பற்றிலாம் பாடலை. மன்னர்களை பற்றி பாடினாங்க, சாதாரண மனிதர்களை பற்றி பாடலை, மக்களை பற்றி பாடலை. இதுதானே? மன்னர்களை பற்றி பாடினாங்க, சமய நூல்கள் கடவுளை பற்றி பாடும். ஆனால் மனிதர்களை, இயல்பான மனிதர்களை, சரிங்களா, பாடியதாக இது அமைந்துள்ளது. இயல், இசை, நாடகம் இப்படி 3ஐயும் ஒருங்கே கொண்டு முத்தமிழ் காவியமாக திகழ்வது குற்றால குறவஞ்சின்னு கொடுத்துருக்காங்க. குறவஞ்சி வடி என்பது ஒரு வகை நாடக இலக்கிய வடிவம். கோப்ரா இருக்கா? குறவஞ்சி என்பது ஒரு வகை நாடக இலக்கிய வடிவம்னு சொல்லியிருக்காங்க. இது சிற்றிலக்கிய வகையில் ஒன்று. பாட்டுடைய தலைவன் உலா வர கண்ட தலைவி அத்தலைவன் மீது காதல் கொள்ள குறவர் குலத்தைச் சேர்ந்த பெண்ணுறுத்தி தலைவிக்கு குறி கூறி பரிசில் பெறும் செய்திகளை கூறுவதால் குறவஞ்சி என்று பெயர் பெற்றது. இது குறத்திப்பாட்டு என்றும் வழங்கப்படுகிறது. இந்த குறவஞ்சிக்கு இன்னொரு பேர் என்னதுங்க? குறத்திப்பாட்டு. என்னதுங்க? குறத்திப்பாட்டு. பரிசில் பெற்று வரும் சிங்கிக்கும் சிங்கனுக்கும் இடையிலான உரையாடல் சுவைமிக்கது. இங்கே சிங்கா சிங்கிலாம் பாட்டு பாடுறாங்க. என்ன பரிசு வந்துச்சு, ஏது வந்துச்சுலாம் பாடுறாங்க. சரிதானே? சொல்லும் பொருளும் பாருங்கள். என்ன பார்க்குறீங்க? சொல்லும் பொருளும். கொத்து அப்படின்னா பூமாலை. கொத்துனா என்னதுங்க? பூமாலை. குழல்னா என்னதுங்க? கூந்தல். குழல்னா என்னதுங்க? கூந்தல். சரிதானே? பெரிய 60 அடி குழல் அப்படின்னு கேட்டுக்கலாம். 60 அடி கூந்தலா? அது போலலாம் அது. ஓகே. சினிமா பாட்டில் கூட வரணும்ல, கரிகாலங்காலம் போல் கருத்து இருக்குது குழல், இது குழல் இல்லை அப்படின்னு வரணும்ல. கருத்து இருக்குது குழல்னா கூந்தல். கூந்தல் கருப்பாக இருக்கான். குடலில் தாஜ்மஹால் நிழல் அப்படிலாம் வரும். சரி. அப்போ கோலத்து நாட்டார் அப்படின்னா கலிங்க நாட்டார்னு அர்த்தம். வரிசைனா சன்மானம். வரிசைனா என்னதுங்க? சன்மானம். நாங்குள்னா மண்புழு, அதெல்லாம் தெரியும். இலக்கண குறிப்பு பாருங்கள். மாண்ட தவளை. மாண்ட தவளை ஏன் பெயர் வச்சோம்? ஆமாம், மாண்டகுமார். நம்ம ஒரே பேர் தான் நமக்கு. சரிதானே? மாண்டகுமார் பொருத்தமாக இருக்கு, ஆர்ட்டாக இருக்குது. பெயர் வச்சோமா? பெயர் வச்சோம். சரிங்களா? ஓகே. வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? புணர்ச்சி விதி பாருங்கள். பயம் இல்லை, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுமது இயல்பே. ஒன்றும் பெருசால. அடுத்து திருச்சாளன் இருக்குது. என்னன்னு இருக்குங்க? திருச்சாளன் இருக்குது. ஓகே. திருச்சாளரை பொறுத்த வரைக்கும் திருவாசகம் என்பது சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு ஆகும். திருவாசகம் என்பது சிவபெருமானின் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு. நம்ம சைவம் வைணவம் இதெல்லாம் தெரியும். சைவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவனை வழிபடுபவர்கள் 63 நாயன்மார்கள். சரிங்களா? 9 தொகையடியார்கள். மொத்தம் 72 சிவனடியார்கள். 63 நாயன்மார்கள், 9 சிவனடியார்கள், மொத்தம் 9 தொகையடியாளர்கள், மொத்தம் 72 சிவனடியார்கள் இருந்தாங்க. அதில் வந்து சாம்பார் நாக்கை சுட்டுடிச்சி மாமான்னு சொல்லுவோம். சாம்பார் நாக்கை சுட்டுடிச்சி மாமா அப்படின்னு சொல்லுவோம். அவங்க 4 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. யாருன்னா
திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். அப்படிப்பட்ட சுந்தரர் எழுதுனது தான் மாணிக்கவாசகர் எழுதுனது தான் திருவாசகம். அந்த திருவாசகம் சரிங்களா, என்னதுங்க திருவாசகம். யார் எழுதுனது? மாணிக்கவாசகர் எழுதுனது. இயற்றியவர் மாணிக்கவாசகர். இது 8ஆம் திருமுறையாக இருக்குது. எத்தனாம் திருமுறை? 8ஆம் திருமுறையாக இருக்குது. இதுதானே அடுத்த வரியாக தான் கொடுத்துருக்காங்க. சைவ சமயத்தின் 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக உள்ளது. அதில் திருஞான சம்பந்தர் எழுதுனது பார்த்திங்கன்னா 1, 2, 3 திருஞான சம்பந்தர் எழுதுனது, 4, 5, 6 திருநாவுக்கரசர் எழுதுனது, 7 சுந்தரர் எழுதுனது, 8 மாணிக்கவாசகர் எழுதுனது. 8 பார்த்திங்கன்னா மாணிக்கவாசகர் எழுதுனது. அப்போ இது 8ஆம் திருமுறைன்னு கொடுத்துருக்காங்க. 9ஆம் திருமுறைன்னு கொடுத்துருக்காங்க, 8ஆம் திருமுறைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. 10ஆம் திருமுறை பார்த்திங்கன்னா திருமூலரின் திருமந்திரம். 12ஆம் திருமுறை பார்த்திங்கன்னா சேக்கிழாரின் பெரிய புராணம். சேக்கிழாரின் பெரிய புராணம். வேறு என்ன இருக்குது? திருவாசகத்தில் பார்த்திங்கன்னா 51 பதிகம் இருக்குது. எத்தனை பதிகம் இருக்குது? 51 பதிகம் இருக்குது. இவற்றுள் மொத்தம் 658 பாடல்கள் அடங்கியுள்ளன. எத்தனை பாட்டு இருக்குது? 658. 658 பாடல்கள் இருக்குது. சரிங்களா. இந்நூலில் 38 சிவத்தலங்கள் பாடப்பட்டுள்ளன. எத்தனை பாட்டு இருக்குன்னா 658 பாட்டு. சரிங்களா. ஆரஞ்சை எடுத்து வாசிக்கணும். ஷார்ட்கட் எழுதுங்க. ஆரஞ்சை எடுத்து வாசிக்கணும். ஆரஞ்சை எடுத்து வாசிக்கணும். ஆரஞ்சை எடுத்து வாசிக்கணும். ஆரஞ்சுனா அதுலேயே 6, 5 வந்துருச்சு. எடுத்துனா 8. வாசிக்கணும் அப்படின்னா திருவாசகம். சரிங்களா. ஆரஞ்சு எடுத்து வாசிக்கணும். ஆரஞ்சு எடுத்து வாசிக்கணும். ரைட்டு. இந்நூலில் 38 சிவத்தலங்கள் பாடப்பட்டுள்ளன. எத்தனை சிவத்தலம் பாடப்பட்டிருக்கு? 38 சிவத்தலங்கள் பாடப்பட்டிருக்கு. சரிங்களா. எத்தனை பதிகம் வந்திருக்கு? 51 பதிகம் வந்திருக்கு. எத்தனை பதிகம் வந்திருக்கு? ஓகே, இன்னும் ஷார்ட்கட் போடுங்க. சிவத்தலங்களில் முக்கியமானதை எடுத்து வாசி. சிவத்தலங்களில் முக்கியமானதை எடுத்து வாசி. சிவத்தலங்களில் முக்கியமானதை எடுத்து வாசி. சிவத்தலங்களில் முக்கியமானதை எடுத்து வாசி. சிவத்தலங்களில் முக்கியமானது என்ன பண்ணோம்? எடுத்து வாசிக்கணும். சரிதானே. ஓகே. அப்போ சிவத்தலங்கள்னால் சிவத்தலங்கள் தான். முக்கியமான இதுனா 3ன்னு அர்த்தம். சரிங்களா. எடுத்துனா 8ன்னு அர்த்தம். சரிதானே. சிவத்தலங்கள் முக்கியமான எடுத்து வாசி அப்படின்னா இதுதான் பொருள். என்ன பொருள்? சிவத்தலம்னா சிவத்தலம் தான். முக்கியமானதுனா 3, எடுத்துனா 8, வாசினா திருவாசகத்தில் 38 சிவத்தலங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 51 திருப்பதிகம் இருக்குது. சரிங்களா. அஞ்சலி ஒரு திருப்பதிகம் வாசி அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் போட்டுருங்க. அஞ்சலி திருப்பதிகம் வாசி. அஞ்சலி திருப்பதிகம். அஞ்சலி ஒரு திருப்பதிகம் வாசி. அஞ்சலி ஒரு திருப்பதிகம் வாசி. அஞ்சலி ஒரு திருப்பதிகம் வாசி. அஞ்சலி ஒரு திருப்பதிகம் வாசி. என்ன பொருள்? அஞ்சலினா 5. அஞ்சலினா என்னதுங்க? 5. ஒருனா 1 தான். ஒருனா என்னதுங்க? 1. திருப்பதிகம்னா திருப்பதிகம் தான். சரிங்களா. வாசினா திருவாசகத்தில் 51 திருப்பதிகங்கள் உள்ளன. எத்தனை திருப்பதிகம் இருக்குது? 51. சரிங்களா. பாடல்கள்லாம் எத்தனை இருக்குது? 658. அதான் ஆரஞ்சு எடுத்து வாசிக்கணும். என்னதுங்க? ஆரஞ்சு எடுத்து வாசிக்கணும். ஓகே. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பக்தி சுவையும் மனதையும் உருக்கும் தன்மையும் கொண்டவை திருவாசக பாடல்கள். திருவாசகத்திற்கு உருவார், ஒரு வாசகத்திற்கும் உருவார். திருவாசகத்திற்கு உருவார், ஒரு வாசகத்திற்கும் அப்படியே அப்படி இருக்குமா. திருவாசகத்திற்கு உருவாதார், ஒரு வாசகத்திற்கும் உருவாதாரம் கொடுத்துருக்காங்க. திருச்சாழல் தில்லைக்கோவில் பாடப்பட்டது. திருச்சாழல் எங்கே பாடியிருக்காங்க? தில்லைக்கோவிலில். ஜி போப் திருவாசகம் முழுமையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். எந்த ஆண்டு? 1900. 1900 பார்த்தீங்கன்னா திருவாசகம் முழுமையும் என்ன பண்ணியிருக்காரு? ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. சரிதானே.
மாணிக்க வாசகர் சைவ சமய குறவர் நால்வரில் ஒருவர். நேத்திக்கே படிச்சுமா? சைவ சமய குறவர் நால்வரில் ஒருவர். சரிங்களா? ரைட்டு. குறவர்னா என்னன்னு படித்தோம்? சமய தத்துவ நூல்களை போதிப்பவரா? சமய தத்துவ நூல்களை போதிப்பவர் அப்படின்னு படித்தோம், நேத்தி படித்தோம். சரி, அதனால் சைவ சமய குறவர்லாம் படித்தோம். இவர் திருவாத ஊரை சேர்ந்தவர். எந்த ஊரை சேர்ந்தவர்? திருவாத ஊரை சேர்ந்தவர். சரிங்களா? மாணிக்க வாசகருக்கு வாதம் வந்துடுச்சு. நீங்கள் ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. மாணிக்க வாசகருக்கு வாதம் வந்துடுச்சு. மாணிக்க வாசகருக்கு வாதம் வந்துடுச்சு. மாணிக்க வாசகர்னா மாணிக்க வாசகர் தான். வாதம் வந்துடுச்சுன்னா திருவாத ஊர்னு அர்த்தம். என்னன்னு அர்த்தம்? திருவாத ஊர்னு அர்த்தம். சரிங்களா? அரிமர்த்தன பாண்டியன்ட்ட வந்து தலைமை அமைச்சராக வேலை பார்த்தவர். யார்கிட்ட? அரிமர்த்தன பாண்டியன். சரிங்களா? மாணிக்க வாசகருக்கு அரிக்குது. மாணிக்க வாசகருக்கு சரிங்களா அரித்ததால், மாணிக்க வாசகருக்கு அரித்ததால் ஊன்னு அழுகிறார். மாணிக்க வாசகருக்கு அரித்ததால் ஊன்னு அழுகிறார். மாணிக்க வாசகருக்கு அரித்ததால் எவர் அழுகிறார்? ஊன்னு அழுகிறார். இதுதானே? அப்போ என்ன பொருள்? ஓகே. ஆவுன்னா ஆவுடையார் கோவில். பெருந்துறை அப்படின்னா ஆவுடையார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருந்துறை அல்லது ஆவுடையார் கோவில் சொல்லுவாங்க. பெருந்துறை அப்படி இல்லைன்னா ஆவுடையார் கோவில்னு சொல்லுவாங்க. சரி தானே? அங்கே தான் இறைவனால் வந்து ஆட்கொள்ள பெற்றார். சரிங்களா? அழுது அடையடைந்த அன்பர்னா என்ன அர்த்தம்? அழுது அடையடைந்த அன்பர் அப்படின்னா இறைவன்கிட்ட விழுந்து, சரிங்களா, என்னை உன்னை வந்து உன்னுடைய தொண்டராக நீயும் ஏற்றுக்கொள் அப்படின்னு இறைவன்கிட்ட வந்து இவர் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டார். அழுது, அதனால தான் அழுது அடையடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதானே? அழுது அடையடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. சரிதானே? இதெல்லாம் முக்கியமானது. வேற என்ன புரியுதாங்க? இவர் இது இல்லாமல் இவர் வந்து திருவாசகம், அதுபோல் பார்த்திங்கன்னா திருக்கோவை, இதெல்லாம் இயற்றிய நூல்கள். திருவாசகமும் திருக்கோவையும் இயற்றிய நூல்கள். மாணிக்கம் வாசிக்க கோவைக்கு போகிறார். மாணிக்கம் வாசிக்க கோவைக்கு போகிறார். மாணிக்கம் வாசிக்க கோவைக்கு போகிறார். மாணிக்கம் வாசிக்க கோவைக்கு போகிறார். மாணிக்கம் வாசிக்க கோவைக்கு போகிறார் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஷார்ட்கட். சரிதானே? ஓகே. அப்போ திருவாசகமும் திருக்கோவையும் யாரை ஏற்றியது? மாணிக்க வாசகரை ஏற்றியது. மாணிக்க வாசகரை ஏற்றியது. வேறு ஏதாவது முக்கியமான செய்திகள் இருக்கா? மிஸ் பண்ணியிருக்கோமா? கீழே வந்து பார்த்திங்கன்னா கவிதையெல்லாம் கொடுத்துருக்காங்க. 2 அடி வாங்கினால்தான் திருந்துவாய் என்றால் வள்ளுவரிடம் வாங்கு. சரிங்களா? படிப்பது போல புகழும் மொழிநுட்பம் இக்கவிதையின் பொருளை மெருகேற்றுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 அடி வாங்கினால்தான் திருந்துவாய் என்றால் வள்ளுவரிடம் வாங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யார் அங்கே? ஆற்றில் பாலை கொட்டிவிட்டு ஓடம் விடுவது அருவி. அருவியில் வந்து நமக்கு தெரியும், சத்தம் வரும்னு தெரியும்.
யார் அங்கே ஆற்றில் பாலை கொட்டிவிட்டு ஓலம் இடுவது? யார் அழுவுறீங்க? பாலை கொட்டிட்டேன்னா ஒரு சத்தம் வரும்ல, ஓலம் இடுற மாதிரி இருக்கல. இதுதான் படிப்பது போல புகழ்வது. பஞ்ச புகழ்ச்சியை நீ இப்படிலாம் படிச்சிருக்கோம் சரிங்களா? புகழ்வது போல படிப்பது, சரிதானே? ரைட்டு. இதெல்லாம் முக்கியமானது. வேறு என்ன இருக்கு இதில்? வேறு ஏதாவது செய்திகள் இருக்கா? இதில் பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் மேலே இருக்குது. முன்னாடி பக்கத்தில் என்ன இருக்குதுங்க? சொல்லும் பொருளும் இருக்குது. சொல்லும் பொருளில் பார்த்தீங்கன்னா காயில் இருக்குது. காயில் என்னதுங்க? வெகுண்டாள், சரிங்களா? வெயிலில் காயிரோம் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கிங்க. வெயிலில் காயிரோம். வெயிலில் காயிரோம், வெயிலில் காயிரோம் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கிங்க. அப்படின்னு என்ன பொருள்? என்னதுங்க? காயில். காயில்னா வெகுண்டாள்னு அர்த்தம், சரி தானே? அடுத்தது பாருங்க, என்ன இருக்குது? அயன் இருக்குது. அயன்னா பிரம்மன். அயன் என்னதுங்க? பிரம்மன், சரிங்களா? அயன் பண்ணலைன்னா பெரும்பாலும் அடிப்பேன். அயன் பண்ணவில்லை என்றால் பெரும்பாலும் அடிப்பேன். ட்ரெஸ்ஸை அயன் பண்ணுவோம்ல, அப்போ அயன் பண்ணலைன்னா அயன் பண்ணலைன்னா பெரும்பாலும் அடிப்பேன். வேறு என்ன இருக்குது? மால் இருக்குது. மால்னா என்னதுங்க? விஷ்ணு. மால்னா திருமால்னு அர்த்தம். என்னென்னு அர்த்தம்? திருமால் அப்படின்னு பொருள். மால்னா திருமால்னு அர்த்தம். அது ஆலலம்னு இருக்குது. என்னன்னு இருக்குங்க? ஆலலம்னு இருக்குது. ஆலலம்னா என்னதுங்க? நஞ்சு. ஆலலம்னா என்னதுங்க? நஞ்சுன்னு இருக்குது, சரிங்களா? ஆலலம்னா விஷம்னு அர்த்தம். என்னென்னு அர்த்தம்? விஷம். விஷம்ங்கிறது தமிழ் சொல் கிடையாது, நஞ்சுன்னு கொடுத்துருக்கோம், சரிங்களா? மதுரை என்னன்னு சொல்லுவாங்க? மதுரைக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் மதுரம்னா அது மதுன்னா இனிமே, அதனால ஏன் வேற? திருவாலவாயின்னு ஒரு ஊர் இருக்குது, சரி, ஆலவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு மதுரைக்கான எல்லையை வரையறை செய்வதற்காக இறைவன் அனுப்பி வச்சானான். அப்போ ஒரு பாம்பு அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப, சரிங்களா, அதோடைய நாக்கில் வாய் வச்சிச்சு. அப்படியே ஒரு பெரிய ஏரியாவை கவர் பண்ணிச்சு. பெரிய பாம்பு, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப பெரிய பாம்பு. அப்படி தான் எல்லையை வரையறுத்துருக்காங்க. அதனால் அதுக்கு திருவாலவாய் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. ஆலம் அப்படின்னாலும் பாம்பு தான். ஆலலம் அப்படின்னாலும் நச்சு, சரி, பாம்புங்கிறத விட நச்சு. ஆலம் அப்படின்னா நச்சு தான். ஆலலம்னாவும் என்ன தான்? ஆலாலம் இருக்கா இல்லையா? நஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க? நஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்தம் இருக்குது. அந்தம் என்னதுங்க? முடிவு. அது தெரியுங்களா? அந்தம்னா முடிவு. அந்தம் ஆதி, அந்தாதி அப்படின்ட்டு இருக்குது. ஆதினா முதல், அந்தம்னா முடிவு.